சரி, இப்போ கவனிங்கோ. பேப்பர் 3 இதுல 2025ஆம் ஆண்டு இடம்பெற்ற முதலாவது 2வது கேள்விகள் அடிப்படையாக வச்சு நிறைய பகுதிகள் அதோடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் பேப்பர் 1ல 2ல பார்த்தோம். இந்த பேப்பர் 3ல நாங்கள் பார்க்க போறது 2025ஆம் ஆண்டு 3வது வினா. அப்ப இந்த வினா எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கோ அந்த பகுதியில் ஃபுல்லா பார்த்து அதோட சம்பந்தப்பட்ட ஏனைய பாஸ் பேப்பர் கேள்விகள் பார்ப்போம். சரியானே? அதே பிறகு அதிலிருந்து உங்களுக்கு சில மாதிரி வினாக்களும் இங்க தரப்பட்டு. அப்போ ஆல்ரெடி நான் பிரிண்ட் பண்ண சொல்லி ஆல்ரெடி ஏலியாவே உங்களுக்கு போட்டுட்டேன் குரூப்ல. அப்போ எல்லாரும் பிரிண்ட் பண்ணி இப்போன்னு சொல்லி நம்புறேன். சரி, அப்போ இதில் பார்ப்போம், கேள்விக்கு வருவோம். முதலாவது கேள்வி பாருங்க. அல்லாஹ்வின் திருநாமங்களில் படைப்பாளன் என்பதை குறிக்கும் சொல். அல்லாஹ்வின் திருநாமங்களில் படைப்பாளன் என்பதை குறிக்கும் சொல். முதலாவது அர் ரஹ்மான், இரண்டாவது அர் ரஸாக், மூன்றாவது அல் ஹாலிக், நான்காவது அல் குத்தூஸ், ஐந்தாவது அஸ்ஸலாம். என்ன ஆன்சர் வரும்? மூணாவது அல் ஹாலிக். அல் ஹாலிக். ஓகே, அப்ப அல்லாஹ்வின் திருநாமங்கள்ல படைப்பாளன் என்பதை குறிக்கிற சொல் உங்களுக்கு தெரியும், அல் ஹாலிக். அல் ஹாலிக் என்று சொல்ற அல் ஹாலிக் படைப்பவன், படைக்கக்கூடியவன், படைப்பாளன். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த கேள்வி எங்கட சிலபஸ்ல எந்த பகுதிக்குரியது? எங்கட A level சிலபஸ் 10 யூனிட்ல எந்த யூனிட்ல எந்த தலைப்புக்குள்ள இருந்து இந்த கேள்வி எடுக்கப்பட்டு? யூனிட் 2 அஸ்மா வ சிஃபாத். ரைட், வெரி குட். யூனிட் 2ல அஸ்மா வசிஃபாத் எனக்கூடிய ஒரு தலைப்பு இருக்கு. என்ன? அதாவது தௌஹீத் நாங்க படிச்சுக்கிறோம். தௌஹீத் யூனிட் 2ல 2.1 யூனிட் 2 3 பகுதிகளை கொண்டிருக்கும். யூனிட் 2 3 பகுதிகளை கொண்டது. ஒன்று அதாவது அதுல முதலாவது பகுதி 2.1. இதுல ஈமான் கொள்ள வேண்டிய அந்த 6 அம்சங்கள், ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்கள் இருக்கு. சரியா? இந்த 6 அம்சங்கள் சம்பந்தமா தான் இந்த யூனிட் 2ல நாங்க படிக்கிறோம். அதாவது 2.1ல. சரியா? 2.2 வந்து ஈமான் அமல் அஹ்லாக் இடையிலான தொடர்பு 2.2. 2.3 வந்து அக்கீதா சம்பந்தமான பாடம். அதெல்லாம் அஹ்லு சுன்னா வல் ஜமா, அதுக்கு முரண்பட்ட சிந்தனை பிரிவுகள், தௌஹீதுக்கு எதிரான விடயங்கள் அப்படின்னு சொல்லி அதுல விஷயங்கள் படிப்போம். இவ்வளவுதான் யூனிட் 2ல நாங்கள் படிக்கிறது. எனவே 2.1ல ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் 6 அம்சங்களையும் பத்தி தான் நாங்க படிக்கிறோம் 2.1ல. அப்ப ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களை என்ன நெறிக்கு சொல்லுவோம் நீங்க? ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களையும் ஓர்டர்ல சொல்லுங்க. அப்போ முதலாவது என்ன? அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல், மலக்குமாரை ஈமான் கொள்ளுதல், வேதங்களை ஈமான் கொள்ளுதல், மறுமை நாளை ஈமான் கொள்ளல், கலாக்கதிரை ஈமான் கொள்ளல். ரைட். மூணாவது வேதங்கள், நான்காவது ரசூல்மார்கள். என்ன? ரசூல்மார்களை ஈமான் கொள்வது, மறுமை நாளை ஈமான் கொள்வது, அடுத்தது கலா கதிர். அப்ப நீங்க பாடத்தை எடுத்து பார்த்தா விளங்கும், உங்களோட 2.1 இந்த சிலபஸ் எடுத்து பார்த்தா விளங்கும். இந்த 6 அம்சங்களையும் பத்தி எங்களுக்கு விரிவாக தெளிவாக பேசப்பட்டு, இதை ஒவ்வொன்றையும் எப்படி நம்பிக்கை கொள்ளணும் என்ன மாதிரி என்று சொல்லி. அதுல அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை, என்ற இந்த பாடத்துல அல்லாஹ் பற்றிய நம்பிக்கைய 2 விதமாக நிறுவேலும். அல்லாஹ் இருக்கிறான் என்றத 2 விதமாக என்ன
நிறுவேலும். எந்தெந்த விதமாக எங்களோட சிலபஸ்ல வகை அடிப்படையில வகையை அடிப்படையாக ரைட் வகி, அடுத்தது பகுத்தறிவின் அடிப்படையில், இரண்டாவது பகுத்தறிவு படைப்பினங்கள் சார்ந்த அடிப்படையில். வகி அடிப்படையில அல்லாஹுடைய இருப்ப நிறுவன விஷயத்துல மிக பிரதானமான ஒரு அம்சம்தான் அல்லாஹ் ஒருவன், அவன் ஒருவன் தான் என்ற விஷயம். அதான் வஹ்தானியத். வஹி அடிப்படையில குர்ஆன் சுன்னா முன்வைக்கிற பிரதான விஷயம் வஹ்தானியத். என்ன? அதாவது வஹ்தானியத், தௌஹீத். இந்த தௌஹீத 3 பரிணாமங்கள்ல குர்ஆன் சுன்னா முன்வைக்குது. தௌஹீத 3 பரிணாமங்கள்ல குர்ஆன் சுன்னா முன்வைக்குது. என்னென்ன பரிணாமங்கள் சொல்லுங்க? 3. தௌஹீத் உலூஹியா, தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத். ரைட், 3 பரிணாமங்கள். முதலாவது ருபூபியத், சரியா? இரண்டாவது உலூஹியத், ரைட். மூணாவது அஸ்மா வஸ் சிஃபாத். சரி, இந்த 3 பரிணாமங்களும் இந்த வஹி அடிப்படையில் அல்லாஹ் பற்றி நிறுவுகிற அந்த தலைப்பில் நாங்கள் படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு தௌஹீத் ருபூபியத் என்னன்னு தெரியும், தௌஹீத் உலூஹியத் என்னன்னு தெரியும், தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் என்னன்னு தெரியும். எனவே முதலாவது நாங்கள் விளங்கணும் ஒரு கேள்வி எடுத்துக்கொண்ட இந்த கேள்வி எங்கட சிலபஸ்ல எந்த இடத்திலிருந்து வந்திருக்கு என்ற அந்த மைண்ட்ல குறிக்கப்படணும் அந்த விஷயம். இது கேள்வி எங்கிருந்தே வந்திருக்கின்றே தெரியான்னு சொன்னா கஷ்டம். மைண்ட்ல குயிக்கா படணும் கேள்வி எங்க இருந்து வந்திருக்கின்ற விஷயம். எனவே இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த முதலாவது கேள்வி இந்த தௌஹீத் அஸ்மா வசிஃபாத்துல இருந்து வந்திருக்கு, அப்படித்தானே? ரைட். அதுலயும் அஸ்மா இதுல அல்லாஹுடைய திருநாமங்கள், அல்லாஹுடைய திருநாமங்களுக்கு என்ன சொல்லுவோம் அரபுல? அதான் அஸ்மான்னு சொல்ற. அஸ்மா, தௌஹீத் அஸ்மா வசிஃபாத். அஸ்மாண்ட பெயர்கள், சிஃபாத் அல்லாஹுடைய பண்புகள். அந்த அதோட பூரணம், அந்த அஸ்மா என்ற அந்த அல்லாஹுடைய திருநாமத்துக்கு அஸ்மா என்று சொல்ல அதோட பூர்ணமான வடிவம் தான் அஸ்மா உல் ஹுஸ்னா. படிக்காத ஒரு விஷயத்த நாங்க இங்க ஒரு நாளும் கேள்வியா பார்க்க போறல, சரியா? எல்லாம் கைட்ல அப்படியே இருக்கிறத கொப்பி பண்ணி போடுறதா, ஒன்றும் உங்களுக்கு புதுசா ஒன்றையும் தூக்கி போடுறதில்ல. அப்ப இங்க நீங்க பார்க்கலாம், யூனிட் 2ல 2.1 முதலாவது பகுதி இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கைகள். அதில் இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கைகள் சம்பந்தமாகத்தான் இந்த 2.1 பகுதி பேசுது. அதாவது அடிப்படை நம்பிக்கைகள் 6 அம்சம் என்னன்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். ரைட். அதுல சில விடயங்களை அறிமுகமாக பேசுறாங்க. அதுல இஸ்லாம் வஹி, பகுத்தறிவு, படைப்புகள் சார்ந்த ஆதாரங்களோட அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையை நிறுவுதோ. எனவே அதுல முதலாவது தலைப்பு அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை. 2.1ல முதலாவது தலைப்பு அந்த அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையை வஹி அடிப்படையாக கொண்டு நிறுவேலும், காரணகாரி அடிப்படை நிறுவேலும். வஹி அடிப்படையாக கொண்டுன்றதுக்கு வைதீகம் சார்ந்த வேண்டும் சொல்லேலும், காரணகாரி அடிப்படையில் அதுதான் பகுத்தறிவு சார்ந்த வேண்டும் சொல்றது. அப்போ வஹி அடிப்படையில் அல்லாஹுடைய நம்பிக்கைய குர்ஆன் சுன்னா 3 பரிணாமங்கள்ல முன்வைக்குது. எல்லாமோட கைட்ல இருக்கிறது 3 பரிணாமங்கள். அதாவது அல்லாஹுடைய வஹ்தானியத் எனப்படும் ஏகத்துவம், தனித்துவம், அதாவது தௌஹீத். இதை 3 பரிணாமங்கள்ல குர்ஆன் சுன்னா முன்வைக்குது. முதலாவது உலூஹியத், இரண்டாவது ருபூபியத், மூன்றாவது அஸ்மா வ சிஃபாத். தௌஹீத் உலூஹியத், தௌஹீத் ருபூபியத், தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத். அந்த 3 பரிணாமத்தையும் தான் எங்களுக்கு வழங்கப்படுத்துறான். தௌஹீத் ருபூபியத் முதலாவது தலைப்பு, தௌஹீத் உலூஹியத் இரண்டாவது தலைப்பு, அடுத்து பாருங்க தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத். அப்ப அஸ்மா என்ற பெயர்கள், சிஃபாத் என்ற பண்புகள். அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கிக்கு இந்த கேள்வி எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கு என்று சொல்லி. அப்ப இது ஒரு முந்தைய பேப்பர்ல எல்லாம் அடிக்கடி வார ஒரு விஷயம். அல்லாஹுடைய பெயர்கள்ல ஏதாச்சும் ஒன்றை போட்டு அதுலேயும் அடிக்கடி வார நாங்கள் யூஸ் பண்ற பேச்சில், வார்த்தைகள்ல, துவாக்கள்ல வரக்கூடிய பெயர்களை தான் அடிக்கடி இப்படியாக கேள்விகளுக்கு போறேன். அல்லாஹுடைய பெயர்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னாவுல
ஏதாச்சும் ஒன்றை போட்டு அதில் பொருளை கேட்பாங்க, இல்லாட்டி அதில் தமிழ் கருத்தை போட்டு அதுக்குரிய அரபு பதத்தை கேட்பாங்க. அப்போ இங்கே தமிழ் கருத்து படைப்பாளன் என்றதுக்குரிய அந்த அரபு பதம் தான் நீங்கள் கேள்வியாக கேட்டீங்க. அப்போ நீங்கள் சொன்னீங்க அல் ஹாலிக் என்றது. அப்போ ஆன்சர் சரி. அப்போ இந்த இதில் இப்போ நீங்கள் சொல்லுங்க, யாரும் நோட்ஸ் பார்க்கக்கூடாது, ஆனால் நோட்ஸ் எல்லாம் கையில் பக்கத்தில் இருக்கணும், நோட்ஸை பார்க்கக்கூடாது, நான் கேட்குறது ஆன்சர் சொல்லுவோம். அப்போ தௌஹீத் உலூஹியத், தௌஹீத் ருபூபியத், தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத், இது மூணும் நீங்கள் படிச்சிருப்பீர்கள் எல்லாரும். 27 பேட்ச் காராகலம் படிச்சிருப்பீர், 26 பேட்ச் காராகலம் படிச்சிருப்பீர். இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரி, அப்ப எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க. படிக்கலாட்டியும் பிரச்சனை இல்லை, தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை, நீங்க கிளாஸ்ல தொடர்ச்சியாரையும் கவனிச்சுக்கணும், நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? இப்ப படிச்ச ஆகளுக்கு மீட்டர் ஒன்று வேணும் தானே, அதுக்காக நான் சில கேள்விகள் கேட்க போறேன். தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத்தை பத்தி தான் நாம இப்ப மெயினா பார்க்கணும். எனவே தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத்தை நீங்க சொல்லுங்க. முதலாவது சொல்லுங்க, அஸ்மா என்ற என்ன? பெயர்கள். சிஃபாத் என்றா? ரைட். சிஃபாத் என்றா பண்புகள். இப்ப பேசும்போது நாங்களும் அப்படித்தானே பேசுறேன், அவரோட சிஃபாத் அந்த அளவுக்கு நல்ல இல்லை, இவர் நல்ல சிஃபாத் கொண்ட மனிதர், அவர் இப்படியான நல்ல ஒரு பிறருக்கு உதவக்கூடிய நல்ல சிஃபாத், மாஷா அல்லா அப்படின்னு சொல்லி சிஃபாத் என்றா பண்புகள், அஸ்மாண்டா பெயர்கள். எனவே இங்க நாங்க குறிப்பிட்டு காட்டுறது அஸ்மா அல்லாஹுடைய பெயர்கள், சிஃபாத் அல்லாஹுடைய பண்புகள். இப்ப அதுல தௌஹீத், அதுதான் நாங்க முன்னுக்கு அந்த வார்த்தையை சேர்க்கிறோம். இந்த அஸ்மாவுலையும் சிஃபாத்திலையும் தௌஹீத் இருக்கணும். அப்ப தௌஹீத் என்ற என்ன? ஏகத்துவம். அதாவது ஒன்றாக கொள்ற, அது தனித்துவமானது. அப்ப அல்லாஹுடைய அஸ்மா, அல்லாஹுடைய சிஃபாத் என்றா அது அல்லாஹுக்கு மட்டும்தான் உரியது. இன்னொருத்தர் அத மாதிரி ஒருத்தர் வரையலாது, அதே மாதிரி இன்னொரு ஆளுக்கு இருக்கேலாது. அது அல்லாஹுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கேலு, அல்லாஹுக்கு மட்டும்தான் பேர் இருக்கேலு. இப்ப நாங்க பார்த்த கேள்வியிலே உங்களுக்கு உதாரணத்தை பார்ப்போமே, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அல்லாஹ்வுடைய பெயர்ல ஒன்றுதான் படைப்பாளன், அல் ஹாலிக், படைப்பாளன். வேற யாருக்காச்சும் படைக்கேலுமா? மூலப்பொருளே இல்லாம, ஒரு முன்னுதாரணமே இல்லாம அல்லாஹ் உருவாக்குறான். இப்படி யாராச்சும் ஒரு ஆளால செய்யலுமா? ஏலாது. அதுக்குத்தான் நாங்க சொல்றோம் என்ன, தௌஹீத் அல்லாஹ்ல மட்டும்தானே ஏலும், அதான் தௌஹீத். இன்னொருத்தராலே மேலும் என்று சொன்னோம்னா தௌஹீத் இல்லை. அப்ப ஜாஹிலியா கால மக்கள் செஞ்ச வேலைண்டா அதாலே மேலும், இதாலே மேலும், கல்லாலை மேலும், மண்ணாலை மேலும், நெருப்பாலை மேலும், சூரியனாலேயும் சந்திரனாலேயும் இப்படி என்று சொல்லி எல்லாத்தையும் வணங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்கள்ட்ட அல்லாஹ் பற்றி நம்பிக்கை இருந்துச்சு. ஏதோ முந்தி நபிமார்கள் வந்ததால, சில விஷயங்களை சொன்னதால, வேதங்கள் வந்திருந்ததால அப்படியே பரம்பரையாக வாழையாடி வாழையாக அப்படியே வந்த அல்லாஹ் ஒரு இறைவன் என்ற விஷயம் கொஞ்சம் பேருக்கு தெரியும். ஆனா தௌஹீத் இல்லை, எல்லா தலைமேலும் அல்லாஹ்வுடைய மேலும். அப்ப அவங்கள்ட்ட அல்லாஹ் பற்றி நம்பிக்கை இருந்துச்சா இல்லையா? ஜாஹிலியா காலம் இருந்துச்சு. ஆனா அது சரியான முறையில் இருந்துச்சா? அதுல தௌஹீத் இருந்துச்சா? இல்ல. அதான் நாங்க பிரச்சனை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து செஞ்ச வேலை இந்த தௌஹீத், அல்லாஹ் மட்டும், அல்லாஹ் மட்டும். சிலர் சொன்னாங்க, நபி அவங்க போதனை செய்யற நேரம், நபியே நீங்க என்ன சமூகத்தை உடைக்க வேணாம், பிரச்சனைப்படுத்த வேணாம், அல்லாஹ்வையும் வணங்குவோம், இதையும் வணங்குவோம், டேன் போடுவோம், உங்களுக்கு ஒரு நாள் உங்களோட அல்லாஹ் வணங்க ஒரு நாள், எங்களோட சிலையை வணங்க ஒரு நாள், பார்த்து செஞ்சு கொள்வோமே என்று சொன்னாங்க. நபியாவும் சொன்னாங்க, அப்படி செய்யலாது, அப்படி செய்யலாது, அல்லாஹ் மட்டும்தான். இதுதான் தௌஹீத். இதன் பக்கம் தான் நான் உங்களை அழைக்கிறேன். இதை எல்லாத்தையும் கலந்து கொண்டு போக இயலாது இதுல என்று சொல்லி விஷயத்தை விளங்கப்படுத்தினான். அப்ப ஒன்றும் செய்ய இயலாது, இதை நீங்க விட்டே ஆகணும் என்று சொன்ன நேரத்துல நபி அவங்க சொன்னாங்க,
நீங்க உங்களோட இந்த சூரியனையும் சந்திரனையும் வலது இடது கையில கொண்டு வந்து தந்தால் நான் இது விட மாட்டேன். இதான் என் வேலை. அல்லாஹ் மட்டும்தான் இறைவன். அவன் எந்த முறையில வணங்கணுமோ, எந்த முறையில ஈமான் கொள்ளணுமோ அந்த முறையில ஈமான் கொள்ளணும். ஏனைய நம்பிக்கைகளை உங்களோட உள்ளத்திலிருந்து தூக்கி வீசணும். தூக்கி வீசி போட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் என்று சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வாங்க. அப்பதான் நீங்க முஸ்லிம் என்று சொன்னாங்க. அப்படிதான் இந்த விளங்கல சார். இந்த இந்த பாடத்துல பேசிக் விஷயம் இதான். விலங்கல் என்று சொல்றேன். நபி அவங்க செஞ்சது என்ன? அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் என்று சொல்லி ஏனைய நம்பிக்கைகள் எல்லாத்தையும் ஒரு உள்ளத்தில் இருக்கிற முரணான நம்பிக்கையில தூக்கி வீசி தௌஹீதுக்குள்ள வாங்க. அதான் தௌஹீத். அப்ப அந்த தௌஹீத் தான் ருபூபியத்தில் இருக்கணும், உலூஹியத்தில் இருக்கணும், அஸ்மா வசிஃபாத்தில் இருக்கணும். அதுதான் இப்ப நாம பார்த்த உதாரணம். அஸ்மா, அல்லாஹ் படைப்பாளன், ஹாலிக் என்று அல்லாஹ் படைக்கக்கூடியவன். அவ படைக்கிற தன்மை இன்னொருத்தருக்கு வழங்க இயலாது. வழங்கினா தௌஹீத் இல்லை. சிஃபாத், அல்லாஹ் பார்க்கக்கூடியவன். அல்லாஹ்வுடைய சிஃபாத்தில் உண்டு பசீர், பார்க்கக்கூடியவன். அப்ப நாங்களும் பார்க்கிறோம் தானே, ஆடு மாடும் பார்க்குது தானே, அப்ப எல்லாம் பார்க்குது தானே, எல்லாம் பார்க்குதுதான். அல்லாஹ் மாதிரி யாராச்சும் பார்க்கலுமா? சொல்லுங்க. அல்லாஹ் மாதிரி பார்க்கலுமா? பார்க்கலாது. எங்களால பார்க்கலும். ஆனா சுவருக்கு அங்கால இருக்கிறத பார்க்கலாது. நுண்ணங்கிகளை பார்க்கலாது. கடுமையான இருட்டில் என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது, பார்க்கலாது. குறிப்பிட்ட ஒரு தூரத்துக்கு அங்கால பார்க்கலாது. ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தான் பார்க்கலும். ஒரு நேரத்துல ஒரு விஷயத்தான் பார்க்கலும். இப்ப கிளாஸையும் பார்த்து கொண்டு இன்னொரு விஷயத்தையும் உங்களால பார்க்கலாது. ஏன்? எங்கட பார்வை மட்டுப்படுத்தப்பட்ட வரையறை உட்பட்டது. அல்லாட பார்வை அப்படி இல்லை. அல்லாஹ் இலங்கையில் இருக்கிறவங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறான், காட்டுல வாழ்ற மக்களையும் பார்த்து கொண்டிருக்கிறான், கடல்ல வாழ்ற உயிரினங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறான், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொருத்தர் உள்ளத்திலையும் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறாங்கன்றதையும் பார்த்து கொண்டிருக்கிறான். கடலுக்கு அடியில போறதையும் பார்த்து கொண்டிருக்கிறான். மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க பார்த்து கொண்டிருக்கிறான். எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிறான். இத மாதிரி யாராச்சும் பார்க்கலுமா? பார்க்கலுமா? இல்ல. எனவே இது அல்லாஹுக்கு மட்டும்தான் இயலும். அல்லாஹ் ஒருத்தனால மட்டும்தான் இப்படி பார்க்கலும். இதான் தௌஹீத். இதான் தௌஹீத், அஸ்மா வசிஃபாத் என்று இதான். அப்ப இந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முதல் இதான் விஷயம் என்று விஷயத்தை பிடிச்சுக்கொள்ளணும். விஷயம் விளங்காம பாடத்தை தௌஹீத் அஸ்மா வசிஃபா, தௌஹீத் ருபியா, தௌஹீத் உலூஹியத் என்று வேலை இல்லை. முதல் விஷயம் என்ன இதுல சொல்லு பாரு, இந்த பாடத்துக்குள்ள இருக்கிறது என்னன்றதை விளங்கணும். அப்ப தௌஹீத் என்றது இதான். அதை இன்னொருத்தராலே மேலும் என்று சொல்ல போனோம்ன்றதான் அங்க பிரச்சனை வரும். அது தௌஹீத் இல்லை. ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க, இவ சொன்னத நான் விளங்கப்படுத்தினத்தை வச்சு நீங்க ஒரு வரை விலக்கணம் சொல்லேலும், அல்லது நீங்க படிச்சத்துல யாபகமிக்கும் தானே அதை வச்சு சொல்லேலும். தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் என்றா என்ன சொல்லுங்க. வரை விலக்கணம் இப்ப எக்ஸாம்ல கேட்டா நீங்க எப்படி என்ன சொல்லுவீங்க? தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் என்றால் அல்லாஹ் அல் குர்ஆனிலோ அல்லது தன்னை தூதர் வாயிலாகவோ தனக்கு சுட்டிக் கொண்ட பெயர்களிலோ தனக்கென்று வர்ணனையாக்கி கொண்ட பண்புகளிலோ வேறெவரையும் பங்காளிகளாக்காமல் இருப்பதோட தனது பண்பாக அல்லாஹ் கூறியவற்றை திரிவுபடுத்தாமலும் விளக்கத்துக்குட்படுத்தாமலும் மறுக்காமலும் சிலேடைப்படுத்தாமலும் ஒப்பிட்டு நோக்காமலும் உள்ளவாறு அப்படியே நம்புவதாகும். ஓகே, குட். இதான் தௌஹீத் அஸ்மா வசிஃபாத்ன்றதுடைய முழுமையான வரைவிலக்கணம். சரி, இப்ப பார்ப்போம். பாருங்க இந்த பாடத்தை 12வது பேஜ். இதை பார்த்து போட்டு ஒவ்வொரு கேள்வியா பார்த்த வேண்டாம், ஃபுல்லா கிளியர் ஆகும் உங்களுக்கு. இந்த சாப்டரு, இந்த செக்ஷனே ஃபுல்லா கிளியர் ஆகும். எப்படி எஸ்ஏ வந்தாலும் செய்யலும், எப்படி எம்சிக்கு வந்தாலும் செய்யலும் இன்ஷா அல்லாஹ். சரி பாருங்க, தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் மேலே இருக்கு. தௌஹீத் உலூஹியத்துக்கு ருபூபியத்துக்கு இப்ப அதை பார்க்கல, அதை பார்ப்போம். அது இருக்கட்டும். முதல் தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் எங்களோட கேள்விக்குரிய சாப்டரை பார்ப்போம்.
தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் என்று சொன்னா உங்களுக்கு முதலாவது பாயிண்ட், முதலாவது நீங்க விளங்கணும். ஒவ்வொரு நம்பர் போட்டிக்கிறேன் பாருங்க. முதலாவது விளங்கணும், அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் தனித்துவமான பண்புகள் இருக்கு. அது எங்களுக்கு தெரியும். அல்லாஹுக்கு சொல்லி ஸ்பெஷலான பண்பு இருக்கு, ஸ்பெஷலான பெயர்கள் இருக்கு. அந்த பெயர்களுக்கு அஸ்மா என்று சொல்லுவோம், பண்புகளுக்கு சிஃபாத் என்று சொல்லுவோம். எனவே அஸ்மா என்ற பெயர்கள், சிஃபாத் என்ற பண்புகள். இது முதலாவது நீங்க விளங்க இந்த பாடத்தில். அடுத்தது இரண்டாவது, அவ சுருக்கமா சொன்னா சரியா இல்ல விரிவாக அதுக்கு என்ன அப்படின்ற என்ன அந்த தௌஹீத். இப்ப அஸ்மாண்ட பேர் ஓகே, அல்லாட பேர். சிஃபாத் அல்லாவுடைய பண்பு ஓகே. தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் என்ன? தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் என்று சொன்னா இப்ப நாங்க விளங்கப்படுத்தின விஷயங்களுக்கான அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் அது அல்லாவுக்கு மட்டும்தான் நீக்கி மத்தாக்களுக்கு இல்லை என்ற விஷயம். அதான் விஷயம். அதை கொஞ்சம் டிசைன் பண்ணி விரிவா சொல்ல போறாங்க, அவ்வளவுதான். இதுல பாடமாகி கொண்டு இருந்துன்னு குர்ஆன் வசனம் மாதிரி பாடமாகிறது ஒன்றும் இல்லை. விஷயத்தை விளங்கிட்டா சரி. அப்ப தௌஹீத் அஸ்மா வசிஃபாத்ண்டா அல்லாஹ்வுடைய பெயர்ல பண்புல அல்லாஹ்வுடைய தனித்துவத்தை வழங்குது. அப்ப அல்லாஹ்ட பெயர் இதுதான். அல்லாஹ்வுடைய பெயர்கள் எத்தனை இருக்கு, இப்படி இருக்கு, அல்லாஹ்வுடைய பண்புகள் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பண்புகள் என்று எங்களுக்கு எப்படி தெரியும்? யார் எங்களுக்கு சொன்ன? சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து குர்ஆன்ல வந்திருக்கு. அல் குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல் குர்ஆன்ல வந்ததால அடுத்து நபி அவங்க சொன்னதால எங்களுக்கு தெரியும். ஏன் ரெண்டும் வஹி, அல்லாஹ் வெளிப்படுத்தின விஷயம். அல்லாஹ்வே சொல்லிக்க எனக்கு எப்படி பண்பு இருக்கு, நான் பார்க்கக்கூடியவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அப்ப எங்களுக்கு தெரியும், ரைட், அல்லாஹ் இரக்கமுள்ளான், அல்லாஹ் பார்வோம். எனவே தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் என்று சொன்னா அல் குர்ஆன்ல அல்லது தூதர் வாயிலாக, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால அல் குர்ஆனிலோ அல்லது தூதர் வாயிலாகோ தனக்கு சூட்டிக் கொண்ட பெயர்களிலோ, அப்ப பெயர்கள் அஸ்மாக்கள், அஸ்மாக்கள்ல அல்லது தனக்கென்று வர்ணனையாக்கி கொண்ட பண்புகளில், சிஃபாத் பண்புண்டா சிஃபாத்துகள் ஒன்று பெயர்ல இல்லாட்டி பண்புல வேறொருத்தரையும் பங்காளி ஆக்கிறல்ல. அல்லாஹ்க்கு மேலும் இவருக்கும் அப்படி பார்க்கலும், இந்த சிலைக்கும் உதவி செய்யலும், இந்த அவுலியாவுக்கும் எங்களுக்கு சப்போர்ட் ஒன்று தரையலும் என்ன நினைச்சா வேறொருத்தரை நாங்க பங்காளி ஆக்கிறோம். டாக்டர் மட்டும்தான் நோயை சுகப்படுது, டாக்டர் தார டெப்லெட்டை போட்டா எல்லாம் கிளியர் என்று டாக்டர்ல நம்பிக்கை வச்சோம் என்று சொன்னா தௌஹீதுக்கு பிரச்சனை வரும். நம்பிக்கை அல்லாஹ் உழைக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எதுக்கு? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நபி அவங்க சொல்லிக்கிறான் ட்ரீட்மெண்ட், அவ்வளவுதான். அதுக்காகத்தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். சுகம் ட்ரீட்மெண்ட் இல்ல, அல்லாட கையில தான் நீக்கி. எனவே அல்லாஹ்வுக்குரிய பெயர்கள்ல பண்புகள்ல இன்னொருத்தர பங்காளி ஆக்குறது. அதே மாதிரி அல்லாஹ் தனது பண்பாக சொன்னது இது எந்த பண்பு என்று எதை சொல்லிக்கிறானோ அதை திரிவுபடுத்துறல்ல, அதை மறுக்கிறல்ல. அப்படி ஒரு பண்பு இருக்கிறாது, அதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லி மறுக்கிறது. அப்படி மறுக்காமல் அதை விளக்கத்துக்குட்படுத்தாமல், ஏன் விளக்கத்துக்குட்படுத்துற அளவுக்கு எங்களுக்கு நாலேஜ் இல்லை, எங்களோட அறிவு மட்டுப்படுத்தப்பட்டது. எங்களோட அறிவு மட்டுப்படுத்தப்பட்டது, அவ்வளவுக்குள்ளே தான் நாங்கள் யோசிப்போம். அல்ல எங்களோட அறிவை மட்டுப்படுத்தி வச்சுக்கிறான். எனவே அதை விளக்கத்துக்குட்படுத்த இயலாது, மறைவான விஷயம். அது எப்படி அல்லாஹ் பார்ப்பான்? ஒரே நேரத்தில் எல்லாரையும் எப்படி பார்க்கிற அது எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் பார்ப்பான், அவ்வளவுதான். அதை உருவகப்படுத்தாமல், உருவகப்படுத்தலும் அல்லாஹ் இப்படித்தான் நீக்கிறான்னு சொல்லி ஒரு போட்டோ உண்டு இல்லாட்டி ஏதாச்சும் உண்டோ வரைஞ்சி எடுக்கலுமா? அல்லாஹ் இப்படித்தான் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவனோட கண் இப்படி பார்க்கறது கண்டு அப்படி என்று சொல்லி எல்லாம் எங்களால யோசிக்க இயலுமா, கிரியேட் பண்ண இயலுமா? ஏலா. ஏனே ஏலான்னா நாங்க பார்க்கல, பார்த்தா தானே இயலும். அல்லாஹ் சொல்லிட்டான் அவனை போல ஒன்றுமே இல்லை, அவனுக்கு ஒப்பாக ஒன்றுமே இல்லை. நாங்க பார்க்கறதெல்லாம் இது, நாங்க ஏதாச்சும் ஒன்றை செய்யறேன்டா எங்கேயோ ஒரு இடத்த பார்த்தது எங்கட மைண்ட்ல சேவ் ஆனத்தை வச்சு தான் செய்வோம். அல்லாஹ் எப்படி என்ற விஷயத்த அவன் எங்கட மைண்ட்ல சேவ் பண்ணல. அல்லாஹ் ஒன்றை போலவும் இல்லை என்று சொல்லிட்டான். எனவே எங்களுக்கு அதை கற்பனை பண்ணே இல்லாது அவன் எப்படிப்பான்னு சொல்லி. எனவே உருவகப்படுத்தாமல், அதை சிலேடைப்படுத்தாமல், எல்லாம் அப்படித்தான் நாம நினைச்ச மாதிரி விளக்கம் கொடுக்க போற. அப்படி உருவம் கற்பிக்காமல், ஒப்பிட்டு நோக்காமல், இன்னொன்றோட ஒப்பிடவும் இயலாது. உள்ளவாறு
அப்படியே நம்புவது. இதுதான் தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத். அப்ப தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் என்ன? அல்லாஹ் தனக்கு குர்ஆனிலோ சுன்னாவிலோ சூட்டிக்கொண்ட பேர்ல, அதே போல பண்புகள்ல அதை விளக்கம் கொடுக்காம, திரிவுபடுத்தாம, ஒப்பிட்டு நோக்காம, சிலடைப்படுத்தாம, மறுக்காம அப்படியே நம்புறது. இதான் தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத். அப்ப ரெண்டாவது விஷயம் நான் விளையணும், தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் என்ன என்றது விளையக்கணும். இது விளையிட்டா உங்களுக்கு? ஓ சார். ஓம் சார். ஓ ரைட். இப்போ ஒரு ஆள் சொல்லுங்க அப்போ தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் என்னன்னு சொல்லி. ஏற்கனவே சொன்ன ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடாது, வேறொரு ஆள் சொல்லுங்க. அல் குர்ஆன் அல்லாஹ் அல் குர்ஆனிலோ அல்லது தனது தூதர் வாயிலாகவோ தனக்கு சூட்டிக் கொண்ட பெயர்களிலோ தனக்கென்று வர்ணனையாக்கிக் கொண்ட பண்புகளிலோ வேறொருவரை பங்களிக்காமல் இருப்பதுடன் தனது பண்பாக அல்லாஹ் கூறியவற்றை திரிபுபடுத்தாமலும் மறுக்காமலும் விளக்கத்துக்குட்படுத்தாமலும் உருவகப்படுத்தாமலும் சிலையடைப்படுத்தாமலும் உருவம் கற்பிக்காமலும் ஒப்பிட்டு நோக்காமலும் உள்ளவாறு அப்படியே நம்புவதாகும். ரைட். அப்படியே அதை கைட்ல இருக்கிற மாதிரியே அப்படியே சொல்லணும் இல்லை. விஷயத்தை நாங்க விளங்கி எடுத்து எங்க ஸ்டைல்லையும் சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. விஷயத்தை நாங்க விளங்குறதுக்காக பிழையா சொல்றல, பிழையா எழுதுறல எக்ஸாம்ல. விஷயத்தை விளங்கி எடுத்து எங்க ஸ்டைல்ல நாங்க எழுதலாம், பிழை இல்லை, உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும், ஃபுல் மார்க்ஸ். சரி, இன்னொரு ஆள் சொல்லுங்க. உங்களோட ஸ்டைல்ல நீங்க சொல்லலாம், பிரச்சனை இல்லை. சொல்லுங்க இன்னொரு ஆள். தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி ஒன்று வந்துட்டு இப்ப 2 மார்க்ஸ். எப்படி ஆன்சர் எழுதுவே? சார் ஒரு டவுட். ஓ, டவுட் இருக்கட்டும், வாரன். இப்போ ஒரு ஆள் இதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட், குயிக்கா சொல்லுங்க. அல்லாஹ் அல் குர்ஆன்ல இல்லாட்டி தன்னை தூதர் வாயிலாக தனக்கு சூட்டி கொண்ட அந்த பேர்கள்ல இல்லாட்டி அவனுக்கு அவன் சொந்தமாகி கொண்ட அந்த பண்புகள்ல எந்த விதமான ஒரு மாற்றம் செய்யாம, எந்த விதமான ஒரு யாரையும் பங்காளிகளாக்காம, எந்த ஒரு விளக்கத்துக்குட்படுத்தாமையும் அதை எப்படி அது இருக்குதோ அதே மாதிரி அப்படியே நம்புறது தான் அந்த அஸ்மா வ சிஃபாத். ரைட். அப்படியே நம்புவதுதான் தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத். அப்ப 2 மார்க்ஸ் கேள்வி வந்தா முதலாவது நீங்க செய்யணும், அஸ்மா என்ற அல்லாஹ்வுடைய பெயர்கள், சிஃபாத் என்ற அல்லாஹ்வுடைய பண்புகள் என்று சொல்லி போட்டுட்டு தான் அந்த வரைவிலக்கணத்தை எழுதணும். சரியா? சரியானே? ஓகே சார். ரைட். இப்ப கேள்வி இந்த இடத்துல எழுதி கொள்ளுங்க. இங்க மேல உங்களுக்கு இந்த நோட் பண்றதுக்கு இடம் தேவைப்படும். எனவே இங்க ஒரு கீழே ஒரு 5 லைனை விட்டுட்டு இந்த இடத்துல நோட் பண்ணிக்கொள்ளும். ஏன்னா வேற கேள்வி எழுதுனா கீழே எழுத வேண்டி வரும். முதலாவது கேள்வி எஸ்ஏ கேள்வி, தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் என்றால் என்ன? தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் என்றால் என்ன? பிரேக்கெட் பண்ணி 2 புள்ளிகள். அப்போ மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு பழகணும் கேள்வி. 2 புள்ளிகள். அப்போ இந்த கேள்வி நீங்க செய்யற மெத்தட் எப்படி? முதலாவது அஸ்மா பேஸ் பண்ணி பெயர்கள், சிஃபாத் என்று போட்டு டேஸ் பண்ணி பண்புகள் என்று எழுதுரு. அதே போல நாங்க படிச்ச பூர்ணமான வரைவிலக்கணம் அப்படியே கைட்டை பார்த்து பார்த்து செய்யறதில்லை. அப்படி செய்யறா கேள்வி செய்யறது பிரயோசனம் இல்லை. இப்ப படிச்சிருக்கிறது விஷயம் தெரியும், நீங்க சுயமா செய்யணும், சுயமா எழுதி பார்க்கணும். அப்ப இதுல எழுதுறது உங்களுக்கு இடம் தரல, நீங்க என்ன செய்யணும், இந்த கேள்வியை திரும்ப கேள்வி கோப்பியில் எழுதணும். சிஆர் கோப்பி ஒன்று வச்சு கொள்ளணும். அதுல இந்த கேள்வியை திரும்ப அதில் எழுதணும், கோப்பியில எழுதி கேள்வியை செய்யணும். செஞ்சு கைட்ல இருக்கிறதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்து நீங்க திருத்தி கொள்ளலாம், நான் எழுதிக்கிறது சரியா என்று பார்த்து. ஓகே, கேள்வி செய்யலும் தானே? ஓம் சார். ரைட். அப்ப தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் என்றா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அப்போ முதலாவது பாயிண்ட் சரி, 2வது பாயிண்ட் படிச்சுட்டா 3வது பாயிண்ட். இப்ப பாருங்க, அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருப்பதாக ஹதீஸில் வந்துள்ளன. அவற்றுள் பல அல் குர்ஆனிலும் கூறப்பட்டுள்ளன. அவ்வாறே அல்லாஹின் பண்புகள் பற்றியும் அவை கூறியுள்ளன. அறிஞர்கள் அப்பண்புகளை வாஜிபானவை, அதாவது கட்டாயமானவை என்று சொல்லியும்,
முஸ்தஹீலானவை சாத்தியமற்றவை என வகைப்படுத்துகின்றனர். அப்ப இது மூணாவது விஷயம். மூணாவது பாயிண்ட் நாங்கள் விளங்க வேண்டிய என்ன? அல்லாஹுக்கு எத்தனை பெயர்கள் இருக்கு? 99. 99. அதுதான் திருநாமங்கள், பெயர்கள் எல்லாம் உண்டுதான். 99 பெயர்கள் இருக்கு. அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறான், ஹதீஸ்லயும் வந்திருக்கு. அதே மாதிரி அப்ப அஸ்மாக்கள் 99 இருக்கு. அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்றோம். அதுதான் பண்புகள். சிஃபாத் வந்து 2 வகைப்படுத்தலாம் அல்லாஹ்வுடைய சிஃபாத்து. ஒன்று வாஜிபான சிஃபாத்துகள், ஒன்று வாஜிபான சிஃபாத்துகள். சரியா? அடுத்து முஸ்தஹீல். முஸ்தஹீல் கீழே போட்டிக்கு எல்லாம். ஓ சொல்லுங்க. ஒரு டவுட் ஒன்று கேட்கணும் வேண்டியது சொல்லுங்க. உங்களோட டவுட் ஒன்று கேட்க வந்து. சார் இந்த தௌஹீத் அஸ்மா சிஃபாத் வந்து அதுக்கு வந்து எக்ஸிட்ல கேள்வி வந்தா நாங்க வந்து பதில வந்து விளக்கமாக கொடுக்கணும். ஓ எந்த ஒரு கேள்விக்கும் விளக்கத்தோடு தான் நீங்க எழுதணும். அப்படின்னா அந்த பேச்சு மொழி நடையில எழுதுறதுல வந்து பிழையாதே. அதுல பிழை வரா, பிழைண்டு இல்ல. இப்ப பேச்சு வழக்கில் எழுத இயலாதே. அதுக்கு ஒரு ஃபார்மல் ஒரு ஃபார்மட் இப்படிதான் எழுதணும்னு சொல்லி எழுத்து வழக்கில் அழகான முறையில் எழுதினா சரி. விஷயம் சரியா இருந்தா சரி. விஷயத்தை விளங்கி ஓகே சரியா சார். எழுதினா சரி. ஓகே. அப்ப பண்புகளை பொறுத்தவரையில 2 வகையான பண்புகள் இருக்கு. அது கீழே உங்களுக்கு போட்டு தான் நீக்கி. சரியா? வாஜிபானவை முஸ்தஹிலானவை. அப்ப அல்லாஹுடைய பண்புகள் வாஜிப் முஸ்தஹீல். வாஜிப் என்ற என்னண்டா கட்டாயமானவை, கட்டாயமானவை. முஸ்தஹில் என்றா சாத்தியமற்றவை. அப்ப கட்டாயமானவை என்று சொன்னா அல்லாஹ் கட்டாயம் இருந்தே ஆகும், அது இல்லாம இல்ல, அது கட்டாயம் இருக்கும் அல்லாஹ்வுக்கு. உதாரணம், அல்லாஹ் பார்க்கக்கூடியவன். அல்லாஹ் பார்க்க இயலாதவனா இருப்பானா? இல்ல. அப்படி இருக்க மாட்டான். அவன் பார்க்கக்கூடியவன், அவனால பார்க்க இயலும். அல்லாஹ் பார்க்கக்கூடியவன். அல்லாஹ் செவிமடுக்கக்கூடியவன், அதாவது கேட்கக்கூடியவன். அப்ப இதெல்லாம் அவனுக்கு வாஜிபானவை, கட்டாயமான பண்புகள். அவனுக்கு கட்டாயம் இருந்தே ஆகும் இப்படியான பண்புகள். சரியா? அல்லாஹ் உயிருள்ளவன், ஹய்யுன் உயிருள்ளவன். அவன் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்லை, நிரந்தரமாக இருந்து கொண்டே இருப்பான். ஹய்யூம். அப்ப இப்படியான இந்த இதெல்லாம் வாஜிபான சிஃபாத் அல்லாஹ்ட. அதே மாதிரி முஸ்தஹீலான இப்படியான சிஃபாத் 20 இருக்கு. சரியா? இப்ப நீங்க 20 பாடமாக்கணும் என்று இல்லை, அது உங்களுக்கு சிலபஸுக்கு 20 உங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி முஸ்தஹீலானவை சாத்தியமற்றவை, இந்த பண்பு இருக்கவே இயலாது என்று 20 இருக்கு. సార్ அது హాలికుండండి விளங்கல? హాలికుండండి ஓ சரி. அப்ப பாருங்க, முஸ்தஹீலானவை என்றது இதுக்கு எதிராக அப்படியே வரும். இந்த 20க்கு இப்ப இங்க பார்க்கக்கூடியவன், இங்க குருடன். அல்லாஹ் குருடனாக இருக்கலுமா? பார்வையற்றவனாக இருப்பானா? இல்ல இல்ல. சார். ரைட். இங்க வாஜிபானவை, அல்லாஹ் பார்க்கக்கூடியவன். அப்ப இங்க அதே மாதிரி இங்க கேட்கக்கூடியவன், அல்லாஹ் செவிமடுக்கக்கூடியவன். அல்லாஹ் செவிடனாக இருக்கலுமா? இல்ல சார். இல்ல సార్. அல்லாஹ் இங்க அல்லாஹ் உயிருள்ளவன், எனவே மரணம் அடையாதவன், என்றும் நிலையாக இருப்பவன், எனவே மரணிப்பவன். இது அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்பா இருக்குமா? மரணம் இல்ல సార్. இல்ல. அப்ப இங்க சக்தி உள்ளவன், இங்க சக்தியற்ற, ஒன்றுக்கு இயலாதவன். அப்ப அது சாத்தியமற்ற. இப்படி அதுக்கு எதிராக வார இங்க வரும். இப்போ இந்த வாஜிபான வேண்ட என்ன, முஸ்தஹீலான வேண்ட என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஓ சார். ரைட். அப்ப அல்லாஹ் மூணாவது பாயிண்ட்ல நீங்க விளங்க வேண்டியது அல்லாஹுடைய 99 திருநாமங்கள். அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள் இருக்கு. அது அஸ்மாக்கள், அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு சொல்லுவோம். அடுத்து அல்லாஹுக்கு பண்புகள் இருக்கு. அந்த பண்புகள் 2 வகை. என்னென்ன சொல்லுங்க? என்னென்ன பண்பு?
முஸ்தஹீலான வாஜிபான பண்பும் வாஜிபான இருக்கு வாஜிபான முஸ்தஹிலான பண்பும் இருக்கு. வாஜிபானவை என்னென்ன இருக்கு? 20 கேட்பவன், ம் ம் பார்க்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன், ம் சமீஉன், ம் ஹய்யுல் கய்யூம். ரைட், அதெல்லாம் பார்ப்போம். நித்திய அதே ஜீவன். மாதிரி முஸ்தஹிலானவை உதாரணம் சொல்லுங்க. புக்முன் உம்மியுன் சும்முன் ரைட், அப்ப அஜ்ஸுன் அதில் 20 இருக்கு என்ன. சரி, இப்ப இதான் மூணாவது நீங்க விளங்க வேண்டியது. மோலா அஸ்மாண்ட என்ன சிஃபாத் என்ன ஷோர்ட்டா விளங்கணும் மோலா போய். ரெண்டாவது தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் என்ன, அது ரெண்டாவது படிச்சோம். மூணாவது எத்தனை அஸ்மாக்கலைக்கு அல்லாஹ் 99 அஸ்மாக்கலைக்கு சிஃபாத்துகள் எப்படி வகைகளாக காணப்படுது. இப்ப இந்த தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் சம்பந்தமா எங்களுக்கு விளக்கம் ஒன்று தரப்போறான். அல்லாஹ் சமீஉன் கேட்கக்கூடியவன். இது அல்லாஹுடைய பேராகவும் இருக்கு, அல்லாஹுடைய பண்பாகவும் இருக்கு. சரியா? இப்ப நீங்க பாருங்க, 4வது பாயிண்ட்ல சொல்லிக்கிற விஷயத்த. சமீன் என்ற சொல் கேட்பவன் என்ற கருத்தை தருகிறது. இதன்படி நாம் அல்லாஹ்வின் கேட்டலை மிக பரிபூர்ண நிலையில் வைத்து நோக்குவதுடன் ஏனைய படைப்புகளின் கேட்டலுடன் அதை ஒப்பிடவும் கூடாது. பரிபூர்ணமான நிலை, அதாவது கேட்கக்கூடியவன்டா கேட்கக்கூடியவன், அவ்வளவுதான். இதை கேட்கலாமா அதை கேட்கலாமா, அல்லாஹ்வால இதை செவிமடுக்கலுமா, இது கொஞ்சம் சவுண்ட் குறைவா இருக்கு, இந்த சவுண்ட் கொஞ்சம் ஓவரா இருக்கு, அப்ப இதை செவிமடுத்தா கஷ்டமா இருக்குமே, அப்படி ஒரு விஷயம் இல்லை. அல்லாஹ் கேட்கக்கூடிய, அவன் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறான், செவிமடுத்து கொண்டிருக்கிறான். இதுதான் பரிபூர்ணமான நிலை என்று எடுத்தான். அப்ப அதை இன்னொரு படைப்போட ஒப்பிடவே இல்லாது. அதை உங்களுக்கு ஸ்டார்ட்லேயே விளங்கப்படுத்தியாச்சு. இன்னொன்றோட ஒப்பிட இல்லாது. அல்லாஹ் எப்படி கேட்பான்? மனிதனை மாதிரி கேட்பானா, இல்ல இதை மாதிரி அந்த உயிரினம் மாதிரியா இந்த உயிரினம் அப்படின்னு சொல்லி ஒப்பிட இயலாது. அவ்வாறே அவன் எப்படி கேட்கிறான் என்பதற்கு ஒரு மாதிரி கற்பனை பண்ணவும் கூடாது. சும்மா கற்பனையில யோசிக்கிறது அப்படியும் யோசிக்க இயலாது. ஏன்? கற்பனை என்றது நாங்க பார்த்ததைத்தான் கற்பனை பண்ணலாம். நாங்க பார்க்காத ஒரு விஷயத்த கற்பனை பண்ண இயலுமா? பார்க்காத ஒன்றை கற்பனை பண்ண இயலாது. கற்பனை எல்லாம் நாங்க பார்த்ததை வச்சு மாத்தி மாத்தி தான் யோசிப்போம். நீங்க பார்க்காத, உலகத்தில் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நிறத்தை கற்பனை பண்ணுங்க ஆகும். நீங்க ஒரு நிறத்தை கற்பனை பண்ணணும், இதுவரைக்கும் நீங்க உலகத்துல பார்த்திருக்கவே கூடாது. ஏழுமா? அப்போ ஒரு கலரே எங்களுக்கு கற்பனை பண்ண இயலான்னு சொன்னா அல்லாஹ் எப்படி கற்பனை பண்ண இயலாது. ஏன்னா மனிதன் அறிவு என்ன? எங்களோட போன் ஸ்டோரேஜ்ல எதை நாங்க உள்ளுக்கு போடுறோமோ, எதை டவுன்லோட் பண்றோமோ, எதை இன்ஸ்டால் பண்றோமோ அதான் போன்ல இருக்கும். அங்க இன்ஸ்டால் பண்ணாதோண்ட நாங்க எடுக்கலுமா போன்ல? இயலாது. அதே மாதிரிதான் எங்கட மூளை. நாங்க பிறந்து வளர்ந்ததிலிருந்து தாயிர வயிற்றிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் எதெல்லாம் காது வழியாக போகுதோ, கண் வழியாக உள்ளுக்காகுதோ, இதான் எங்களுக்கு மூளையில தேங்கியிருக்கு. இதைத்தான் நாங்க யோசிக்கலும், இதை வச்சுதான் எல்லாத்தையும் செஞ்சு கொள்ளலாம். இதுக்கு அப்பால் ஒன்றை யோசிக்கலாது. எனவே அல்லாஹை நாங்க பார்க்கவும் இல்லை, அல்லாஹுடைய சத்தத்தை நாங்க கேட்கவும் இல்லை. அல்லாஹ் எப்படி என்று சொல்லி ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. எனவே கற்பனை பண்ண முடியுமா? முடியாது. ரைட். எனவே அதை கற்பனை பண்ணவும் கூடாது. அவ்வாறே அல்லாஹ் ஹய்யுல் கய்யூம் என்ற பெயரிலும் தன்னை அழைக்கிறான். ஹய்யுல் கய்யூம் என்றா நித்திய ஜீவன். ஹை அதாவது கய்யூம் என்றா நித்தியமானவன், அதாவது நிரந்தரமாக இருந்து கொண்டே இருப்பான். அவனுக்கு மரணமும் இல்லை, ஆரவும் இல்லை, முடிவும் இல்லை, இருந்து கொண்டே இருப்பான். ஹை என்றா ஜீவன், அதாவது உயிரோடு இருக்கிறவன். அவன் உயிர் இல்லாத ஒருத்தன் இல்லை, அவன் ஒரு சடப்பொருள் மாதிரி இல்லை, அவன் உயிர் உள்ளவன். ஏன்? இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் அல்லாஹ். எனவே ஹய்யுன் உயிருள்ளவன், கய்யூம் நித்திய ஜீவன். அது ரெண்டையும் சேர்த்துத்தான் நித்திய ஜீவன் என்று கருத்து கொடுக்குது. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வைக்கணும். எக்ஸாம் பேப்பர்ல போடுவாங்க. சமியூன் என்ற என்ன? கேட்பவன். ஹய்யுல் கய்யூம் என்ற என்ன? நித்திய ஜீவன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அப்ப சமியூன் என்ற விஷயத்த அது கேட்பவன்னா கேட்பவன் தான்.
அதே மாதிரி ஹய்யுல் கையும் என்றது அவன் நித்திய ஜீவன் தான், நித்திய ஜீவன் தான். அப்ப ஆரம்பம் இல்லாம எப்படி அவன் வந்த, முடிவு ஒன்று இல்லாம எப்படி இருக்கலும்? எங்களுக்கு தான் ஆரம்பமும் முடிவும். என்ன எங்களோட மூளையில் அவ்வளவுதான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டே. அதுக்கு அப்பால் அல்லாஹ் எங்களுக்கு அறிவை தரல. எனவே ஆரம்பமோ முடிவோ இல்லாத பூரணத்துவம் மிக்கது என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படிதான் தௌஹீத். அப்ப சமீஉன்ல நாங்க தௌஹீத், ஹய்யுல் கையும்ல தௌஹீத், இப்படி ஒவ்வொரு அஸ்மாவுலையும் ஒவ்வொரு சிஃபாத்திலையும் தௌஹீதோட இருக்கணும். அதான் தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத். அதே மாதிரி 5வது பாயிண்ட்ல இன்னொரு விஷயத்தை விளங்கப்படுத்துறான் பாருங்க. அவ்வாறே அல்லாஹ் இஸ்தவா அலல் அரிஷ், இஸ்தவா அலல் அரிஷ். ரைட். அப்ப சமீஉன்டா என்ன கருத்து? கேட்பவன். கேட்பவன். ஹய்யுல், செவிமடுக்கக்கூடியவன். ஓகே, எப்படி சொன்னாலும் சரி. ஹய்யுல் கையுமண்டா நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். ரைட். இவ பாருங்க 5வது. அவ்வாறே அல்லாஹ் இஸ்தவா அலல் அரிஷ் என்று அல் குர்ஆனில் 7 இடங்களில், நல்ல ஞாபகம் வைக்கணுமா, எம்சிக்யூல தேவைப்படும், 7 இடங்கள் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான் இஸ்தவா அலல் அரிஷ் என்று. இஸ்தவா என்ற அமர்ந்தான் என்றுதான் அரபிக்ல வார கருத்து. இதன்படி இஸ்தவா அலல் அரிஷ் என்பதன் கருத்தை அதன் நேரடி பொருளில் நோக்க வேண்டுமே ஒழிய அதற்கு வேறு விளக்கங்கள் கூறவோ அல்லது அதை கற்பனை பண்ணவோ கூடாது. அப்ப அல்லாஹ் அரிசின் மீது நிலை பெற்று விட்டான். இப்படிதான் இது கருத்து கூறுது. அல்லாஹ் அரிசின் மீது நிலை பெற்று விட்டான். அப்ப அமர்ந்தான் அல்லாஹ் எப்படி அமர்ந்தான்? அப்ப அல்லாஹ் நிக்கணும் போல, நின்ற கால் கடுக்கு கால் வலியா இருக்கு, அதனால அமர்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப அல்லாஹ் அமரணும் என்று சொன்னா இப்ப கொஞ்சம் பெரிய இடம் தேவை. அப்ப அல்லாஹோட பெருசா உண்டு இருக்கா? அப்ப அல்லாஹுக்கு நோய் வாரா? அல்லாஹ் ஏன் அமரணும்? அப்ப அவன் எப்படி இருப்பான்னு சொல்லி கற்பனை பண்றது, இதெல்லாம் எங்களால செய்யலுமா? இதுக்கு அனுமதி இருக்கா? இல்ல இல்ல. இதைத்தான் சொல்லி இஸ்தவாலல் அரிஷ், அல்லாஹ் அரிஷின் மீது நிலை பெற்று விட்டான், அவ்வளவுதான். அங்கால எங்களுக்கு தெரியாது அது எப்படி என்ன மாதிரி, அது எங்களுக்கு தெரியாது. எனவே இதுக்கு வேறு விளக்கங்கள் சொல்றது, இத கற்பனை பண்றது, இதெல்லாம் கூடாது. அதுக்கு ஒரு சம்பவத்தொண்ட எங்களுக்கு எடுத்துக்காட்டாக போடுறாங்க பாருங்க. ஆகவேதான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் அல்லாஹ் எங்குள்ளான் என்று கேட்டதற்கு அரிஷில் உள்ளான் என்று பதில் சொன்னாங்க. ஒருத்தர் கேட்டார் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அரிஷில் உள்ளான், அரிஷில் இருக்கிறான் என்று சொன்னாங்க. இப்ப இவர் கேட்கிற திரும்ப எப்படி இருக்கிறான், அரிசில எப்படி இருக்கிறான் என்று கேட்டதுக்கு, இப்ப எப்படி இருக்கிறான் என்ற இந்த கேள்விக்கு யாராச்சும் பதில் சொல்ல இயலுமா? இல்ல சார். யாராலையும் பதில் சொல்ல இயலாது. அல்லாஹ் எப்படி அது யாருக்கும் தெரியாது. எனவே எப்படி இருக்கிறான் என்று கேட்டதுக்கு இவ்வினா பிதத், இவ்வினா பிதத், அதாவது யாருமே கேட்காத, யாருமே ஆன்சர் சொல்லாத ஒரு கேள்வி. இதுக்கு யாருக்கும் ஆன்சர் சொல்லவும் இயலாது, இந்த கேள்வியை கேட்கிறதே பிள்ளை. எனவே பிதத் முன் சென்ற நல்லோர்களின் முன்மாதிரிக்கு முரணானது. அதாவது இப்படி ஒரு கேள்வி வரவும் இல்லை, இப்படி ஒரு ஆன்சரும் சொல்லப்படவும் இல்லை, அது கேட்கறது இடவும் இல்லை. எனவே முன் சென்ற எந்த சஹாபாக்களோ அவங்களை பின்னால் யாரும் அப்படி கேட்கல. எனவே இது பிதத்தான ஒரு வினா, முன் சென்ற நல்லோர்களின் முன்மாதிரிக்கு முரணானது என்று கூறினார்கள். ஏனென்றா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் தன்னை பற்றி கூறும்போது அவனுக்கு ஒப்பாக எதுவுமே இல்லை, அதோட விஷயம் முடியும். அவனுக்கு ஒப்பாக ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போது அல்லாவே சொல்றாருண்டா, நாங்க இப்படி கற்பனை பண்ணேலும், நாங்க இப்படி டிசைன் பண்ணேலும் ஒண்ணுமே செய்யல. இவ்வசனம் அல்லாஹ் பற்றிய கற்பனைக்கு முற்றுப்புள்ளியாக உள்ளது. எனவே யாரும் அல்லாஹ்வை கற்பனை பண்ண இயலாது. இதான் தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் என்ற பாடம் எங்களுக்கு சொல்ற விஷயம். அப்ப இதுல 5 பாயிண்ட்ஸ் படிக்கிறோம். அதுல 3 மேல படிச்ச 3 பாயிண்ட்ஸும் அஸ்மா என்ன சிஃபாத் என்ன அப்படியான அந்த விஷயங்களை விளங்கப்படுத்துது. எங்கால 4வதும் 5வதும் 2 உதாரணங்களை போட்டு எங்களுக்கு விஷயம் இதான் என்று சொல்லி எக்ஸ்பிளைன் ஒன்று பண்ணிக்கிறான். கிளியரா அந்த விஷயம் உங்களுக்கு? ஓம் சார். ரைட். இப்ப இந்த பாடம் உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் தானே? இதுல கேள்வி வந்த செய்யலும் தானே தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத்தை பத்தி? ஏலும் சார். ஆம் சார். சரி, இப்ப இதுல எப்படியான கேள்விகள் வரலாம் என்று சொன்னா, இங்க ஹைலைட் பண்ணிக்கிற விஷயங்களை வச்சு எம்சிக்யூ கேள்விகள் போடலாம். நான் உங்களுக்கு தந்த மாதிரி தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் என்னன்னு 2 மார்க்ஸ் கேள்வி போடலாம்.
அல்லது சிறுகுறிப்பு எழுதுக, சிறுகுறிப்பு எழுதுக என்று சொல்லி போட்டு 5 மார்க்ஸ் கேள்வி. உங்க எல்லாருக்கும் தெரியும், யாரும் இதுவரைக்கும் பாஸ் பேப்பர் பார்க்காம வைக்க மாட்டேன், எல்லாருக்கும் பாஸ் பேப்பர் தெரியும், எப்படி கேள்விகள் வருது என்று தெரியும். அப்ப சிறுகுறிப்பு எழுது என்று போட்டு தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் என்று போடுவாங்க. அப்ப அதை பத்தி நாங்க சிறுகுறிப்பு எழுதணும். என்ன எழுதுற, இதுல இருக்கிற விஷயங்களை எழுதிட்டா சரி, விஷயம் முடியும். இதுல இருக்கிற விஷயத்தை எழுதிட்டா சரி, எல்லாத்தையும் அப்படியே கொப்பி அடிக்கணும், கொப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி அப்படி எழுத தேவையில்லை. விஷயத்தை விளங்கி சரியான விளக்கத்தை நீங்க கொடுத்தா சரி. அப்ப இப்படியான கேள்விகள் இதுல வாரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப இந்த பகுதியிலிருந்து வந்த ஒரு கேள்விதான் இன்றைக்கு நாங்க பார்க்கிற முதலாவது கேள்வி. 2025 3வது கேள்வி. அல்லாஹ்வின் திருநாமங்கள்ல படைப்பாளன் என்பதை குறிக்கும் சொல். அப்ப அங்க படைப்பாளன் என்ற வார்த்தை நேரடியாக எங்களுக்கு தரல, ஆனா அது எதுக்குள்ள வரும் என்ன உங்களுக்கு தெரியும், அஸ்மால வரும், சிஃபாத்துல வரும். சரியா? எனவே அல்லாஹ்வின் திருநாமங்கள்ல படைப்பாளன் என்பதை குறிக்கும் சொல் அல் ஹாலிக். அது நீங்க ஆன்சர் சொல்லிட்டு, இப்படி சில அடிக்கடி கேள்விக்கு வார வார்த்தைகள் எக்ஸாம்பிள். இப்ப அந்த வார்த்தைகளுக்குரிய அந்த அஸ்மாக்களுக்குரிய கருத்தை நான் கட்டாயம் அமைச்சு கொள்ளணும். அது எக்ஸாமுக்கு தேவை. அதுக்கு அப்பால் நீங்க எல்லாத்தையும் பாடமாக்கிறா அது நல்லம். ஏன், நாங்க முஸ்லிம்கள், எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? எக்ஸாமுக்கு கட்டாயம் தேவையான சில வார்த்தைகள் இருக்கு. எனவே இதுல இப்ப நீங்க சொல்லுங்க அப்போ ஒவ்வொரு ஆளும். அப்ப அல் ஹாலிக் என்றான் சரி, அப்ப படைப்பாளன்ன்றது அல் ஹாலிக். சார் கைட்ல இருக்கிற நேம்ஸ் மட்டுமா வரும் எக்ஸாம்க்கு? அப்படி என்று இல்லை, இந்த பகுதியில மட்டும். அதான் இப்ப சொல்றேன் நான், அடிக்கடி கேள்விக்கு வார சில வார்த்தைகள் இருக்கு, அதை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி எடுக்கணும். அப்ப ஓகே கீழே சார். உங்களுக்கு தாராளமாக கெப் தந்திருக்கு, நீங்க இந்த பெயர்களுக்குரிய கருத்துக்களை நோட் பண்ணி கொண்டா சரி. இதை நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளும். வாரண்ட இதுகளுக்குள்ளதான் வரும். சரியா? ரைட். இப்ப இதுல பாருங்க, முதலாவது அர் ரஹ்மான். ஓகே. அர் ரஹ்மான் என்ன சொல்லுங்க ஆகும்? அளவற்ற அன்புள்ளவன். அறவற்றாளன். சரி, வேற எப்படி கருத்து சொல்லலாம் அதுக்கு? சரி, அப்ப அதை நோட் பண்ணிக்கொள்ளும். இரக்கம் உள்ளவன் என்று சொல்லலாம். அருளாளன், இரக்கம் உள்ளவன், நோட் பண்ணிக்கொள்ளும் கருத்து. ரஹ்மான் இதில் நோட் பண்ற கஷ்டமா தான் கீழே நீங்க கெப்ல அர் ரஹ்மான் எழுதி டேஸ் பண்ணி நோட் பண்ணும். அடுத்து இரண்டாவது பாருங்க, அர் ரஸாக். அப்ப முதலாவது ஆன்சர் வராது, ஏன் அர் ரஹ்மான் அது இரக்கம் உள்ளவன், அருளாளன் என்ற கருத்து தான் அதுக்கு வரும். அர் ரஸாக் என்ற என்ன? உணவளிப்பவன். உணவளிப்பவன். சரி, அப்ப இதுவும் ஆன்சரா வராது. அப்ப இதுக்குரிய கருத்து உணவளிப்பவன், உணவளிப்பவன். கொமா போட்டு இன்னும் மேலும் இரணம் அளிப்பவன். இரணம் என்றது உணவுக்கு தான் சொல்ற, இரணம் என்றாலும் உணவுக்கு தான் சொல்ற. இரணம் அளிப்பவன் ஏன்னா சிலவங்க இரணம் அளிப்பவன் வந்தா யோசிச்சு கொண்டு நாங்க இப்படி படிக்கலையே அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லை, எல்லாம் ஒத்த கருத்து சொல்லிட்டான். உணவு அளிப்பவன், இரணம் அளிப்பவன். அதே மாதிரி உணவு மட்டும் அளிக்கிறது இல்லை, அதுக்கு மட்டும் ரஸாக் என்ற வார்த்தை யூஸ் பண்றதில்ல. வாழ்வாதாரத்தை அளிப்பவன். வாழ்க்கையில எங்களுக்கு கிடைக்கிற எல்லாமே அல்லாஹ்வால தாரது. அல்லாஹ் தார ரிஸ்க். இந்த ரிஸ்க்ன்றது எல்லாம் வரும். நாங்க போட்டுக்கிற டிஷர்ட், எங்களோட பார்வை, நாங்க அழகா எழுதுறோம், இதெல்லாம் அல்லாஹ் தந்ததுதான். எங்களோட அறிவு, எங்களுக்கு கிடைச்சிற உம்மா வாப்பா, குடும்பம், நானா தம்பி, வீடு வாசல், உலகத்துல மனிதனுக்கு கிடைக்கிற நியமத்தை எல்லாமே ரிஸ்க் தான். அந்த ரிஸ்க் அதுல இருந்து வந்த வார்த்தை ரஸாக். ரிஸ்க் இரணம், வாழ்வாதாரம். ரஸாக் வாழ்வாதாரம் அளிப்பவன். அப்ப ரஸாக்ன்னு சொன்னா வாழ்வாதாரத்தை அளிக்கிறவன், உணவு அளிப்பவன், இரணம் அளிப்பவன் எல்லாம் சொல்லலாம். அப்ப ரிஸ்க்னா நீங்க விளங்குறல்ல, உணவு மட்டும் இல்ல, உணவுக்கும் சொல்ற, ஆனா உணவு மட்டும் சொல்ற இல்ல, ரிஸ்க்ன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லலாம். அடுத்தது நாலாவது அல் குத்தூஸ் என்றா அது வராது ஆன்சருக்கு. குத்தூஸ் என்ற என்ன கருத்து வரும் சொல்லுங்க? விளங்கல்ல? குத்தூஸ் என்றா மிக தூய்மையானவன். எழுதிக்கொள்ளும், மிக தூய்மையானவன்.
அப்ப அந்த குத்தூஸ்ன்றதோட விளக்கம் என்னன்னா, மிக தூய்மையான என்ன விளக்கம் என்ன, எங்களை மாதிரி என்ன பாவம் செய்யற குறைகள், ஒரு வேலை செய்ய போனா ஒரு மிஸ்டேக் வார, பிழைகள் வார, இந்த வேலை ஒன்று மல்லாட்டு இல்லை, மிக தூய்மையான, அவன்கிட்ட எந்த குறையும் இல்லை, அவன் எந்த பாவமும் செய்யல, அவன் எந்த குற்றமும் இல்லை, எல்லா குறைகள்ல இருந்தும் மிக தூய்மையான குத்தூஸ். அடுத்து அஸ்ஸலாம். அஸ்ஸலாம் என்ற என்ன கருத்து? சாந்தியுடையவன். சாந்தி அளிப்பவன். சாந்தமானவன். ரைட், அதை நோட் பண்ணிக்கொள்ளும். அஸ்ஸலாம் அமைதியானவன், சமாதானம் அளிப்பவன், அதாவது சாந்தி அளிப்பவன். நீங்க சொன்ன மாதிரி சாந்தி அளிப்பவன், அமைதியானவன் என்றெல்லாம் சொல்லலாம். சாந்தி என்ன? பாதுகாப்பு அளிக்கிற, பாதுகாப்பு வழங்கு. அப்ப அல்லாதான் எங்களுக்கு பாதுகாப்பு தாரான், அல்லாதான் எங்களுக்கு அமைதியை தாரான், உள்ளத்துல ஒரு ரிலாக்ஸ், இதெல்லாம் அல்லாட்டு தான் கிடைக்குது. அதான் சாந்தி அளிக்கிறது. எல்லாம் அதுக்குள்ள வரும். அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன், அமைதியானவன். சரியா நோட் பண்ணிட்டீங்களா? ஓ சார். ஓ சார். ஓகே. அப்ப இப்ப உங்களுக்கு இதுல இருக்கிற ஒவ்வொரு திருநாமங்கள்ல பெயர்களும் உங்களுக்கு தெரியும், தெரியும் தானே? ரைட். இப்ப குயிக்கா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்றுக்கு குயிக்கா சொல்லுவோம். அர் ரஹ்மான் என்ன கருத்து? அளவற்ற அருளாளன். அளவற்ற அன்புடைய. இரக்கமுடையவன். ரஸாக் என்றா? உணவளிப்பவன். உணவளிப்பவன். வாழ்வாதாரம் அளிப்பவன். வாழ்வாதாரம் அளிப்பவன். ஹாலிக் என்றா? படைப்பாளன். அடைப்பாளன். குத்தூஸ் என்றா? மிக தூய்மையானவன். தூய்மையானவன். மிக தூய்மையானவன். சலாம் என்றா? சாந்தி சாந்தி. சமாதானம். ஓகே. அப்ப இந்த கேள்வி உங்களுக்கு கிளியரா? இப்ப ஓம் விளையாட்ட சார். விஷயம். ஓ சார். ஓம் சார். அல் அதீம் என்றா என்ன என்று சொல்லி கேட்டீர்கள். அலீம், அலீம் என்றா மகத்தானவன், மகத்தானவன், மகத்துவமானவன். அல் அலீம் மகத்துவமானவன். கீழே வேற வேற பேர் இதுகள் வரும், அதே மாதிரி கேள்விகள் வரும், அதுல வேற வேற பெயர்கள்லாம் வரும், அதுல பார்ப்போம். மகத்துவம் நிறைந்தவன், மகத்தானவன். அறிந்தவன் என்ற கருத்து வருமா சார்? அது வந்து அலீம்ல ஹாலிக் என்றா வெற்றி என்று வருமா என்று கேட்டீர்கள். அப்படி இல்லை, அப்படி வராது. வெற்றி அப்படி என்று வராது. அலீம்ல வந்து அது அரபுல தான் அந்த வித்தியாசம் உங்களுக்கு விளங்கும். இப்படியும் இருக்கு, இது வந்து அலீம் மகத்துவமானவன், இப்படியும் அலீம் ஓம் சார். லாம் வருது. அலீம் என்று சொன்னா அனைத்தையும் அறிந்தவன் அலீம். அலீம் என்றா மகத்தானவன், மகத்துவம் மிக்கவன். அப்ப அப்படி குழப்புற மாதிரி உங்களுக்கு போட மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் ரெண்டையும் தேவைண்டா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். சரி, அப்ப இந்த கேள்வி உங்களுக்கு ஃபுல்லா கிளியர். அடுத்து பாப்போமா? அடுத்த கேள்வி போமா? சரி ஓகே சார். சார். ரைட். அடுத்து போறதுக்கு முதல் அடுத்த கேள்வியை பார்ப்போம். இப்ப நாங்க படிச்சது இந்த தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் என்ற பாடம் படிச்சிடும். இந்த தௌஹீத் அஸ்மா வசிஃபாத்துல ஒவ்வொன்றா சொல்லுங்க. முதலாவது என்ன படிச்சோம்?
தௌஹீத் அஸ்மா சிஃபாத் என்றால் என்ன? அஸ்மா என்ற என்ன, சிஃபாத் என்ற என்னன்னு படிச்சோம். முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன படிச்சோம்? அஸ்மா சிபாத்ர வரை விளக்கணம். வரைவிலக்கணம் படிச்சோம். மூணாவது பாயிண்ட் என்ன படிச்சோம்? அல்லாஹ்வின் திருநாமங்கள் எத்தனை? எத்தனை திருநாமங்கள்? நல்லவை வந்து ரைட் வாஜிப் 99. முஸ்தாயிலானவை ரைட். சிஃபாத்துகள் எத்தனை இருக்கு, என்ன மாதிரி அதில் வகைப்பாடு, அஸ்மாக்கள் எத்தனைன்னு படிச்சோம். இது மூணாவது படிச்சோம். என்ன அடுத்து நாலாவது என்ன படிச்சோம்? அந்த சிபாத்துகள் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் விரிவா பார்த்தேன். ஒரு சிஃபாத் எப்படி இருக்கும், அது என்ன மாதிரின்னு சொல்லி. உதாரணத்துக்கு சமியுன் என்ற என்ன, அது எப்படி வரும், ஹையுல் கையும் என்ற என்ன, அது சம்பந்தம் படிச்சோம். அஞ்சாவது பாயிண்ட் என்ன படிச்சோம்? இஸ்தவால் அலர்ஷ் என்ற வார்த்தையை வச்சு அது எப்படி, அதுக்கு அதை எப்படி நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்ற விஷயம் படிச்சோம். அப்ப அது யாஃபோமீக்கன். சரி, இப்ப அடுத்த கேள்வி போவோம். இப்ப பாருங்க, ரெண்டாவது கேள்வி. இது 2025 42வது கேள்வி. லாஸ்டா நடந்த எக்ஸாம் பேப்பர், லாஸ்டா நடந்த எக்ஸாம். அதுல மூணாவது கேள்வி தான் மேல நாங்க பார்த்தது. இப்ப இதுல அதே லாஸ்டா நடந்த எக்ஸாம்ல 42வது கேள்வி. இப்ப அவங்களோட ரிசல்ட் இன்ஷா அல்லாஹ் இந்த நியூ இயர், தமிழ் சிங்கள நியூ இயருக்கு முன்னால வரும் என்று சொல்லி செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருக்கு. அல்லாஹ் தாலா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கணும் என்று சொல்லி துவா செய்யுங்க. நிச்சயமாக நம்ம மாணவர்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட், நல்ல Z ஸ்கோர் வரும் இன்ஷா அல்லாஹ். சரி, அப்ப இதுல இப்ப ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். நாங்க படிச்ச விஷயத்த மட்டும்தான் நாங்க மெயினா இதுல எடுத்துக்கொள்றோம். சரியா? மிச்ச விஷயம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் படிப்போம் பிறகு. இதுல முதலாவது எக்ஸ் நிரல் Y நிரல், இந்த கேள்வி செய்யற மெதட் உங்களுக்கு தெரியும் தானே? பாஸ்போர்ட் எல்லாம் செஞ்சு போய் தானே? ஓ சார். அந்த எக்ஸ் நிரல்ல இருக்கிறது Y நிரல்ல இருக்கிறது எப்படி செட் ஆகும், அந்த ஓர்டர் எடுத்தா சரி. ரைட். அப்ப பாருங்க, தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் என்ன தந்திருக்கு. இதுல இந்த முதலாவது தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் என்றதுல ABCDE என்று கூற்றுகள் தந்திக்கிறான். இதுல எது இதுக்கு பொருத்தமா வரும்? முதலாவது டி. 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 அப்ப முதலாவதுக்கு டி வரணும், அப்படித்தானே? ஓர்டர்ல முதலாவதுல டி வரணும், அதானே? ஓ, அப்ப ரைட். இப்ப பார்ப்போம். முதலாவது ஆன்சரை பாருங்க. முதலாவதுல டி வரணும் சுவர். எனவே இங்க முதலாவதுல ஏ இருக்கு. அப்ப ஆன்சர் வருமா? வராது. வராது. இல்ல. ரெண்டாவதுல பி இருக்கு, வருமா? வராது. 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 மூணாவதுல சி இருக்கு, வருமா? வராது. வராது. நாலாவதுல டி இருக்கு, வருமா? வரும். 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 வரது சான்ஸ் இருக்கு. ஏன் அஞ்சாவது பார்க்கல, அஞ்சாவது பார்த்து தான் ஷோர் பண்ணலாம். அஞ்சாவதுல ஈ இருக்கு, வருமா? வராது. இல்ல சார், வராது. வராது. ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இதான் ஏல் இஸ்லாம். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மெஜிக்கும் இல்லாம இதான் ஏல் இஸ்லாம். கீழே இருக்கிற பகுதிகளும் தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா நாங்க இப்ப படிக்கல. எனவே அதை பத்தி நான் விரிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். அது சம்பந்தமான கேள்வி வார டைம்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இருந்தாலும் படிச்சவங்களுக்கு ஒரு மீட்டல் வேணும் தானே, அதுக்காக ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஆன்சர் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். 2க்கு 4 பாருங்க, ஒன்றே வச்சு கொண்டே ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. தௌஹீத் அஸ்மா வசிஃபாத், அதுக்கு டி தான் வரும். எனவே டி முதலாவுக்கு எங்க இருக்கு, 4வது தான் ஆன்சர். இது மட்டும் தெரிஞ்சிருந்தாலும் இந்த கேள்வி செய்யணும். சரி, இப்ப பார்ப்போம். ஏன் பேப்பரை பார்க்கணும் ஃபுல்லா, அதுக்காக பார்ப்போம். ரெண்டாவது பாருங்க, ஜக்காத் பெற தகுதி அற்றோர் என்று இதுக்குள்ள இது. ஜக்காத் பெற தகுதி அற்றோர் யார்? நபி அவர்களின் குடும்பத்தினர். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட குடும்பத்துக்கு ஜக்காத் பெற இயலாது. ஜக்காத் பெற தகுதி அற்றோர் யூனிட் 5ல ஜக்காத் என்ற பாடம் இருக்கு. அதில் நாங்கள் படிச்சிருக்கிறோம். 27 பேட்ச் படிச்சிக்கிறதுக்கு சான்ஸ் குறைய. 26 பேட்ச் எல்லாரும், இந்த 26 பேட்ச் எல்லாரும் படிச்சிருப்பேன். யூனிட் 5ல ஜக்காத் பெற தகுதியான கூட்டம் எத்தனை இருக்கு? குயிக்கா சொல்லணும். தகுதியான கூட்டம் எத்தனை இருக்கு? 8 கூட்டம் இருக்கு. தகுதியற்ற கூட்டங்களை சொல்லுங்க. தகுதியற்றது முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட குடும்பத்தினர். இதுக்கு அரபுல என்ன சொல்ற? அஹ்லுல் பைத். அஹ்லுல் பைத்.
மிச்சாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறல்ல, படிக்காதவங்க பார்த்து கொண்டிருக்கிறல்ல. இதான் இது இப்போ படிக்கிறது தான் அதுவும். அப்போ தெரியாட்டி இங்கே எழுதிக்கொள்ளணும் நீங்கள். நபிசல்லாசலமான குடும்பத்தினர் டேஸ் பண்ணி அஹ்லுல் பைத் என்று சொல்கிறோம். அப்போ தேவையான விஷயங்களை நோட் பண்ணுங்க. அதுதான் இந்த கெப் தந்திக்கும் உங்களுக்கு. அஹ்லுல் பைத். சரி, வேறு யாருக்கு ஜக்காத்து பெற இயலாது? தகுதி அற்றோர்னா அவங்க ஜக்காத் எடுக்கவும் இயலாது, அவங்களுக்கு கொடுக்கவும் இயலாது. மிஸ் ஆகி கொடுபட்டாலும் அவங்க வாங்கி எடுக்கல, அவங்களுக்கு ஹராம். பிற மதத்தவங்க வருமா? ரைட். முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர். இரண்டாவது நீங்க சொன்னீர்கள் பிற பிற மதத்தவர். ஓ வெயிட், பிற மதத்தவர் என்று சொல்லி பிற மதத்தவர்லையும் இஸ்லாத்துக்குள்ள இணக்கம் கொண்டவங்க, அதாவது இஸ்லாத்தை தழுவல்ல, ஆனா இஸ்லாத்துல மிக நேசம், முஸ்லிம்களோட அன்பாக பரிவாக பழகுறாங்க, முஸ்லிம்களுக்குள்ளே இருக்கிறாங்க, கொஞ்சம் கஷ்டமான ஆக்கள், இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு விரும்புகிற ஆக்கள், விருப்பத்தோட இருக்கிறாங்க, அப்படியானவங்களுக்கு கொடுக்கலாம். அவ பிற மதத்தவர்கள் என்று அது எப்படி வருமெண்டா, அந்த எதிரிகள், இஸ்லாத்தை முஸ்லிம்களை எதிர்ப்புணர்வோட பார்க்கிறார்கள், அப்படியானவங்களுக்கு தான் கொடுக்க கூடாது. முஸ்லிம் அல்லாதவரல்ல சார்? எதிரானவர்கள். காபிர்கள் சொல்லி வருமா சார்? ரைட், காஃபிர். அப்ப விஷயம் உங்களுக்கு விளங்கினா சரி. காஃபிர்கள் என்றா யாரு, எந்த காஃபிர்? எல்லாரும் என்று இல்ல, ஹர்பி காஃபிர்கள், அதாவது இஸ்லாத்தை முஸ்லிம்களை எதிர்ப்புணர்வோட பார்க்கிறார்கள், இஸ்லாத்தையும் முன்னேறக்கூட கூடாது, முஸ்லிம்கள் அழிக்கணும். உதாரணத்துக்கு இஸ்ரேல்காரனுக்கு போய் ஜக்காத் பங்கு கொடுக்கலாமா? கொடுக்கல. ஆனா எங்க நாட்டுல இப்ப சில மக்கள் என்ன செய்வாங்க, நல்ல நெருக்கமாக பழகுவாங்க, முஸ்லிம்கள் மாதிரியே தான் எல்லா விஷயமும் செஞ்சு கொண்டிருப்பாங்க, அப்படியானவங்களே மீக்கிறாங்க, கடன் கஷ்டத்தில் ஈக்கிறாங்க என்று சொன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க ஜக்காத் கொடுக்கறதால அவங்களுக்கு இஸ்லாத்துல இன்னும் ஈர்ப்பு வந்து இஸ்லாத்துக்குள்ள வரலாம், எனவே அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்க சான்ஸ் இருக்கு. அது எதுக்குள்ள வருமெண்டா, நாங்க ஜக்காத் பெற தகுதியான ஒரு முஅல்லஃபத்துல் குலூப் என்ற ஒரு லிஸ்ட் ஒன்று படிச்சுப்போமே, ஜக்காத் பெற தகுதியானவர்கள், அந்த லிஸ்டுக்குள்ள வருவாங்க. அவங்களும் இஸ்லாத்துக்கு இணக்கமானவர்கள், இஸ்லாத்துல புதிதாக நுழைந்தவர்கள், நுழைய இருக்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க, அப்படியானவங்க எல்லாம் அதுக்குள்ள வருவாங்க. எனவே அவங்களுக்கு ஜக்காத் கொடுக்கலாம். இப்ப ஜக்காத் யாருக்கு கொடுக்க கூடாண்டா, ஹர்பி காஃபிர்கள், காஃபிர்கள்ல மோசமான ஆட்கள். அடுத்து மதம் மாறியவர்கள், இஸ்லாத்தின் எதிரிகள் என்று சொல்லுவோமா, ஒரு பாயிண்ட்ல சொல்றேன்டா, யூனிட் 5ல நாங்க படிச்சுக்கிறோம், அதை பார்த்து கொண்டு இருந்தா நிறைய டைம் எடுக்கும், அதனால நான் இப்ப பார்க்கல. இஸ்லாத்துடைய எதிரிகள் காஃபிர்கள், பிற மதத்தவர் என்ற வார்த்தையை நீங்க சொல்றத தவிர்த்து இந்த வார்த்தையை சொல்லணும், இஸ்லாத்தின் எதிரிகள் என்று சொல்லணும். அப்ப எதிரிகள் என்று சொன்ன அதுல யாரு வருவாங்கன்னா, ஹர்பி காஃபிர்கள், மதம் மாறி போனாக்கள், நாஸ்திகர்கள், இவங்கெல்லாம் வருவாங்க. சரி, அப்ப 2 லிஸ்ட் வந்துட்டு. வேற யாருக்கு ஜக்காத் கொடுக்கல? பாதுகாப்பு விலங்கல்ல, ஒவ்வொரு ஆளா சொல்லுங்க. போதிய வரும் உரிமை சீட்டு எழுதப்படாத அடிமைகள். ரைட், அது எதுக்குள்ள வருமெண்டா, சரி, தொழில் செய்ய சக்தி இல்லாதவர், பராமரிக்கிறார்கள். ஓகே. அப்ப எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, தொழில் செய்ய சக்தி இருக்கிறாக்களுக்கு ஜக்காத் கொடுக்க இயலாது. ஜக்காத் அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க எடுக்கிறது ஹராம், அதாவது கொடுக்கவே இயலாது, மிஸ் ஆகி கொடுபாட்டு எல்லாரும் அவங்க எடுக்கிறது ஹராம். ஏன், தொழில் செய்ய சக்தி அவருக்கு, அவர் எடுக்கிறது ஹராம். அடுத்து இன்னொருத்தர்ல பராமரிப்பில் இருக்கிறவர், நீங்க சொன்னீங்க அந்த அடிமையிற விஷயம், அதெல்லாம் இதுக்குள்ளாம வரும். அடிமைன்றவர் யாரு? இப்ப எஜமான் வர்ற எல்லா விஷயத்தையும் எஜமான் பார்ப்பார், எனவே அவருக்கு எஜமான் இருக்கும் போது அவருக்கு ஜக்காத் கொடுக்க தேவையில்லை. அடுத்து இன்னொருத்தர் நல்லா கவனிச்சு கொண்டிருக்கிறார், தெரிகிறார் என்று சொன்னா அவருக்கு ஜக்காத் கொடுக்க தேவையில்லை. எனவே செல்வந்தனான முஸ்லிம் பராமரிப்பில் இருக்கிறவருக்கு ஜக்காத் கொடுக்க தேவையில்லை, தொழில் செய்ய சக்தி உள்ளவங்களுக்கு ஜக்காத் கொடுக்கறல்ல, செல்வந்தர்களுக்கு ஜக்காத் கொடுக்கறல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தவர்களுக்கு ஜக்காத் கொடுக்கறல்ல. அப்ப இங்க ஜக்காத் பெற தகுதி அற்றோர் யாருண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர். அப்ப ஈ வரணும் ரெண்டாவதுல. அப்ப நான் செலக்ட் பண்ண ஆன்சரை பாருங்க, 4வது 2வது ஈ வந்தீக்கா? ஓ சார். ரைட். அடுத்தது 3வது பாருங்க, ஷிஹாபுத்தீன் ஷுஹ்ரி. ஏ என்ன, இது யூனிட் 3ல நாங்க படிப்போம். ஹதீஸ் ஒன்று திரட்டு, ஹதீஸ் பாதுகாப்பு என்ற ஒரு தலைப்புண்டிக்கு, அதுல ஹதீஸ் ஒன்று திரட்டினாங்க. ஹதீஸ் கடையில இந்த நினைச்ச மாதிரி விளையாட்டு காட்டினாங்க ஒரு காலத்துல, சரியா? பொய்யான நபி அவங்க சொன்னு சொல்லி பொய்ய சொல்லி பரப்பினான். எனவே நபி அவங்களோட உண்மையான ஹதீஸ்கள் எல்லாம் தொகுத்தெடுத்து அதை கலெக்ட் பண்ணி எடுத்துடணும், நினைச்சவன்லாம் பொய்ய சொல்லி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி
சில அறிஞர்கள் கடுமையாக பாடுபட்டாங்க. அதுல மிக முக்கியமான ஒருத்தர் தான் ஷிஹாபுத்தீன் ஷுஹுரி ரஹ்மத்துல்லாஹி அலை. அவங்க பட்ட கஷ்டம் தான் இன்றைக்கு எங்களுக்கு ஹதீஸ் எல்லாம் தூய்மையான வடிவில் வந்து கிடைச்சிருக்கு. எனவே ஹதீஸ் ஒன்று திரட்டலோட அவர் சம்பந்தப்பட்டவர். எனவே மூணாவதுக்கு இவர். இவர் யாரு இவரை ஹதீஸ் தொகுக்குமாறு தூண்டினார் சொல்லுங்க. படிச்சவங்க சொல்லுங்க. இன்னும் 3 எல்லாரும் படிச்சாங்களா? நம்மட கிளாஸுக்கு வாரார்கள் சொல்லுங்க. இந்த தியரி கிளாஸுக்கு வாராங்க. சார் கேள்வி திருப்பி சொல்றீங்களா? ஷிஹாபுத்தீன் ஷுஹுரி ஹதீஸ் ஒன்று திரட்டுற பணியை மேற்கொண்ட முக்கியமான அறிஞர். இவரை இந்த புஷ் பண்ணினால் யாரு? நீங்க ஹதீஸ் ஒன்று திரட்டுற முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுவோம் செய்யுங்கன்னு சொல்லி புஷ் பண்ணினது யாரு? ஒரு ஹலீஃபா. அவர் ஆட்சிக்கு வந்துதான் உஸ்மான் அலி அவங்க. அபூபக்கர் அலி. நீங்க சும்மா அந்த சும்மா ஏதோ சரியா வந்தா வரட்டும் என்று சொல்ற மாதிரி அப்படி இல்லை. விஷயத்தை நல்லா யோசிச்சு சொல்லும். உமர் அலி வாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லா. ஓகே குட். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க ஆட்சிக்கு வந்தது பிறகுதான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், நினைச்சவனெல்லாம் ஹதீஸ்ல விளையாட்டு காட்டுறான் என்று சொல்லி என்ன செஞ்சாங்கண்டா அந்த காலத்து இந்த அறிஞர்களை தூண்டினாங்க. அதுல ஷிஹாபுத்தீன் ஷுஹுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள நல்லா புஷ் பண்ணினாங்க, நீ ஹதீஸ் தொகுப்பு முயற்சி செய்யணும் என்று சொல்லி. எனவே இந்த இப்படி இருந்து சரி வராதா? யூனிட் பாடத்தை எடுத்து பாரும், யூனிட் 3 புரட்டி பாரும். ஹதீஸ் பாதுகாப்பு தொகுப்பு முயற்சி என்ற பாடத்தை எடுத்து தபு தாபீன்களுடைய காலம் என்ற பாடத்தை பாருங்க. அதுக்குள்ள இது சம்பந்தமான விளக்கம் ஷிஹாபுத்தீன் ஷுஹுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை தூண்டினது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உமர் அலி அல்லாஹு அன்ஹு இல்லை, அவங்க எல்லாம் மௌத்தாகிட்டாங்க அந்த காலத்துல. அவங்க எல்லாம் இல்லை, ஹலீஃபாக்கெல்லாம் மௌத்தாகிட்டாங்க. இது வந்து பிற்காலத்துல எத்தனையோ பேர் ஆட்சிக்கு வந்து போய் உமையாக்கள் ஆட்சியில வந்த ஒருத்தர் தான் ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ். அவர் நீதமான ஆட்சி செஞ்சார். அதனால 2ஆம் உமர், உமரை போல ஒருத்தர். உமர்ல 2வது தரம் உமர் வந்த எப்படி பார், அப்படி ஒருத்தர் தான் இவர் என்று சொல்லி சொன்னாங்க. அதனால உமர் அத்தானி 2ஆம் உமர் என்று சொல்லி பேர் வந்துச்சு அவங்களுக்கு. சரி, எனவே 3வது ஏ வரணும், ஏ வந்திக்கு. அடுத்து பாருங்க 4வது ஹனஃபி மதுஹப். இதுல எது வரும் இதுக்கு? ஹனஃபி மதுஹப் பி. என்ன, அஹ்லுர் ரஅய் பிரிவை சேர்ந்தவங்க தான் ஹனஃபி மதுஹபினர். அதாவது அவங்களோட அஹ்லுர் ரஅய் என்ற இந்த பகுத்தறிவுக்கு, சுய சிந்தனை பகுத்தறிவின் அடிப்படையில கொஞ்சம் பகுத்தறிவு கூடிய முக்கியத்துவம் கொடுத்து குர்ஆன் ஹதீஸை அலசக்கூடியவர்கள். அப்போ அது சம்பந்தமா நாங்கள் யூனிட் 4ல மதுஹப் சம்பந்தமாக படிக்கும்போது இமாம்கள் சம்பந்தமாக ஃபிக்கு கலையுடைய வளர்ச்சி கட்டங்கள் என்ற பாடத்துல நீங்க அது சம்பந்தமாக பார்க்கலாம். எனவே அதுக்கு 4வது பி வரும், அதுவும் சரி. அடுத்து 5வது லரூரியாத் என்றது எது? உயிரை பாதுகாத்தல். சி. சி, உயிரை பாதுகாத்தல். என்ன அது எந்த பாடத்துல சொல்லும்? லரூரியாத் எந்த பாடத்துல படிச்சிடும்? எந்த யூனிட், என்ன தலைப்பு? மகாசித்து ஷரியால. எந்த யூனிட்? எந்த யூனிட்? யூனிட் 4. யூனிட் 4ல மகாசிது ஷரியா என்ற பாடத்துல படிச்சிருக்கிறோம். அப்ப லரூரியாத்துல வார எத்தனை விடயங்கள்? லரூரியாத்துல வார விடயங்கள் குயிக்கா சொல்லணுமா? 6 விடயங்கள் லரூரியாத்துல. என்ன 4 சொல்லுங்க குயிக்கா. தீனை பாதுகாத்தல், ம் உயிரை பாதுகாத்தல், ம் புத்தியை பாதுகாத்தல், செல்வத்தை பாதுகாத்தல், பரம்பரை பாதுகாத்தல், மானத்தை பாதுகாத்தல், பரம்பரை பாதுகாத்தல். ரைட். தீனை பாதுகாத்தல், உயிரை பாதுகாத்தல், புத்தியை பாதுகாத்தல், மானத்தை பாதுகாத்தல், பரம்பரையை பாதுகாத்தல். அடுத்தது லாஸ்ட் செல்வத்தை பாதுகாத்தல். படிக்காதவங்க யோசிக்க தேவையில்ல, பின்னால் அதெல்லாம் படிப்போம். சரியான படிச்சவங்க மறந்திருந்தா பாடங்களை பார்த்து கொள்வோம். ஏன்னா அந்த சாப்டர் வரும்போது தான் அதெல்லாம் நாங்கள் விரிவாக பார்க்கலாம்.
ஓகே, அப்ப இந்த கேள்வி உங்களுக்கு கிளியரா? எங்கட சாப்டர் இதான் தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் என்னன்னு பார்த்தோம். ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு, விஷயம் முடிஞ்சு. இது விளையிட்டு அவங்களுக்கு இந்த கேள்வியில எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க அப்போ உங்களுக்கு. ஜக்காத் பெற தகுதியற்றுள்ள வழிப்போக்கர்கள் வர விளங்கல மக்காசிது ஷரியாவுல சொல்லுங்க, விளங்கல எனக்கு. நீங்க ரெண்டு பேர் ஒரே டைம்ல பேசினதால் நீங்க என்ன சொன்னேன்னு விளங்கல, குயிக்கா சொல்லுங்க. ரைட், அப்ப அடுத்து சொல்லுங்க. ஜக்காத் பெற தகுதியற்றுள்ள வழிப்போக்கர்கள் வர பெற தகுதியற்றோர்கள்ல வழிபோக்கர் வாரல்ல, பெற தகுதியானோர்ல தான் வழிபோக்கர் வார. இப்னு சபீல் என்று சொல்லுவோம். சக்காத் பெற தகுதியானவர்கள் ஃபக்கீர், மிஸ்கீன், முஅல்லஃபத்துல் குலூப், அர் ரிகாப், அல் காரிமூன், ஃபீ சபீலில்லா, இப்னு சபீல். இப்னு சபீலும் வருதுன்னு அதே சார். மாதிரி ஆமில்கள். அதான் சொல்றேன், அது சக்காத் பெற ஆனவங்க. நாங்க பார்த்தது இப்ப சக்காத் பெற தகுதியற்றவர்கள், அதாவது அவங்களுக்கு சக்காத் கொடுக்க இயலாது, அவங்க சக்காத் கொடுக்கறது கூடாது, அப்படியானவங்க யாருன்னு இப்ப நாங்க பார்த்தோம். சரியா? அஹ்லுர் ரய்யின்னா என்ன சார்? அஹ்லுர் ராயி என்று சொன்னா மார்க்கத்துல இஜ்திஹாதுக்குரிய விடயங்கள் வார நேரம் தீர்ப்பு சொல்லும் போது பகுத்தறிவை குர்ஆன் சுன்னாவை ஆய்வு செய்வாங்க தான், இல்லை இல்லைன்னா பகுத்தறிவுக்கு அங்க முக்கியத்துவம் கொஞ்சம் கொடுத்து பகுத்தறிவை யூஸ் பண்ணி குர்ஆன் சுன்னா ஆய்வு செஞ்சு தீர்ப்பு சொல்லுவாங்க. இந்த ஒரு வழிமுறை உள்ளவங்க தான் ஹனஃபி மதுஹபினர். அப்ப ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரையில அஹ்லுர் ராயி சிந்தனை பிரிவை சேர்ந்தவங்க தான் அவங்கள சொல்றேன். அதனால அஹ்லுர் ராயி என்ற விஷயம் விளங்கிட்டா? சரி, வேற எதுவும் இந்த கேள்வி டவுட் இருக்கா? அடுத்த கேள்வி போமா பே. ஓகே. விஷயம் விளங்குதானே சொல்றது படிக்கிறது? ஓ சார். சார் ஓகே, கவனிங்க. அப்ப இந்த கேள்வி நீங்க தான் எல்லாம் சொல்லணும். ஏன் நான் சொல்லியாச்சு, விஷயம் எல்லாம் விளங்கப்படுது, எல்லாம் கிளியர், எல்லாம் முடிச்சு. இப்ப நீங்க ஆன்சர் சொன்னா சரி, கேள்வியை பார்ப்போம். அப்ப 2025 பார்த்து முடிச்சிட்டோம். 2025 வந்த கேள்வி அவ்வளவுதான். அந்த தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் அந்த சாப்டர்ல இருந்து வந்த கேள்வி அவ்வளவுதான், அந்த ரெண்டு கேள்வி தான். சரியா? இப்ப 2024 35வது கேள்வி. நீங்க பாஸ்வேர்டு எடுத்து பார்த்தா அவ்வளவு, பாஸ்வேர்டு எடுத்து பார்க்க வேண்டிய தேவை இல்லை, கேள்விங்க உங்களுக்கு தெளிவா இருக்கு. சரி, அப்ப மூணாவது, அதாவது 2024 35வது கேள்வி, பின்வரும் கூற்றுக்களை கருதுக. பின்வரும் கூற்றுக்களை கருதுக என்று சொல்லி ABCDE கிட்டத்தட்ட 5 கூற்று தந்திருக்கிறான். தந்து போட்டு கீழே சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். மேலுள்ளவற்றுள் அல்லாஹ்வின் தாத் பற்றி இஸ்லாம் குறிப்பிட்டுள்ள சரியான விளக்கங்களை உள்ளடக்கிய விடையை தெரிவு செய்க. அல்லாஹ்வுடைய தாத்து பற்றி இஸ்லாம் குறிப்பிட்டுள்ள சரியான விளக்கங்களை உள்ளடக்கிய விடையை தெரிவு செய்க. இப்ப நாங்க படிச்சு கொண்டு வந்தது என்ன? சொல்லுங்க, நாங்க படிச்சு கொண்டு வந்தது என்ன? அஸ்மா வ சிஃபாத். அப்ப இதுல அஸ்மா வ சிஃபாத் இருக்க தாத் என்ற ஒரு விஷயம் கீழே வருது. அடுத்த பாடம் பாருங்க, அல்லாஹுடைய தாத்து மௌன சிஃபாத். இதுல பெருசா இல்ல விளக்கம். விஷயம் என்னன்னு சொன்னா பாருங்க, இதை பார்த்தவங்களுக்கு விஷயம் அங்க கிளியர் ஆகும். உங்களுக்கு தெரியும்,
நீங்க ஆல்ரெடி படிச்சவங்க சொல்லுங்க அப்போ. தாத் என்ற என்னன்னு சொல்லுங்க அப்போ. தாத் என்ற என்ன? ஒன்றோட வெளியுருவம். வெளியுருவம். அப்ப அல்லாஹுடைய தாத் என்ற என்ன? அல்லாஹுடைய தாத் என்ற அல்லாஹ்வினுடைய உருவம். சரி, அல்லாஹுடைய தாத். அது அல்லாஹ் எப்படி இருப்பான் என்று சொல்லி அவனுக்கு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குமே, அதான் தாத். அதுதான் எங்களை கற்பனை பண்ணையிலா என்றெல்லாம் நாங்க மேல படிச்சோம். அஸ்மா சிஃபாத் அது பெயர் பண்பு. தாத் என்ற உருவம். இப்ப உங்களோட கையில எல்லாம் பெண் இருக்கு என்றா நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம், வெளியே கொண்டிருப்பேன். பெண் எழுதுறது என்ற ஒரு வேலையை செய்து எழுதுறது, அதுல சிஃபாத் எழுதக்கூடியது. அதுக்கு ஒரு உருவம் இருக்கா இல்லையா அந்த பெண்ணுக்கு? அது எழுதக்கூடியதா இருக்கிறது ஒரு சிஃபாத். அது எழுதும், அதுக்கு ஒரு உருவம் ஒன்று இருக்கா இல்லையா? பெண் என்றா இப்படித்தான் என்று சொல்லி இருக்கு சார். இருக்குதானே? அதே மாதிரி இப்ப நீங்க ஜூம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறது, உங்கள்கிட்ட எல்லாரும் ஒரு டிவைஸ்ல லெப்ட்லயோ போன்லயோ இருப்பீங்க. அப்போ போன் அதுல பண்பு என்ன? ஸ்கிரீன்ல நோட்ஸை காட்டுது, நான் பேசுறத உங்களுக்கு வெளியாக்கி ஸ்பீக்கர்ல வெளியாக்கி சவுண்டை வர வைக்குது, நீங்க பேசுறத எடுத்து எனக்கு தருகுது. இதெல்லாம் அது செய்யற சிஃபாத், அதுல வேலை, அதுல பண்பு. இந்த பண்பு இருக்கிற ஒன்றுக்கும் அதுல உருவம் ஒன்று இருக்கா இல்லையா? போன் என்றா இப்படித்தான், லெப் என்றா இதான் என்று சொல்லி உருவம் ஒன்று இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்கு. இருக்கு சார். எனவே இருக்கு சார். அல்லாஹுக்கு சிஃபாத்துகள் இருக்கு. பார்க்கக்கூடியவன், கேட்கக்கூடியவன், மரணமில்லாதவன், ஆரம்பம் முடிவற்றவன், நித்திய ஜீவன், சக்தி உள்ளவன், படைப்பினங்களுக்கு மாற்றமானவன், இதெல்லாம் அவனுடைய சிஃபாத். எனவே அவனுக்கும் ஒரு அமைப்பு, ஒரு உருவம் ஒன்று இருக்கின்றானே. ரைட். அது எப்படி, என்ன உருவம், அது என்ன மாதிரி, அது எங்களுக்கு தெரியாது. அவனுக்கும் ஒரு அமைப்பு ஒன்று இருக்குமா இல்லையா? இருக்கும். அதைத்தான் சொல்ற தாத் என்று சொல்லி, அந்த வெளியுருவம். சிலர் சொல்லுவாங்க வெளியுருவம் என்று கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது, அதல்லாட தாத், தாத் என்றுதான் சொல்லணும். அப்படித்தான் எதற்கு உருவம் அப்படி என்றெல்லாம் சொல்லக்கூடாது என்ற இதுகளும் இருக்கு. அப்ப நாங்க விஷயத்தை விளங்கி கொண்டா சரி. அல்லாட தாத் என்றதன் மூலமாக எதை இங்க சொல்ல வாராங்கன்ற உங்களுக்கு விளங்கிட்டா? ரைட். இப்ப பாருங்க. எனவே தாத் என்றா ஒன்று வெளியுருவம். இப்ப எனக்கு ஒரு தாத் இருக்கு, உங்களுக்கு ஒரு தாத் இருக்கு, உருவம். மனிதன்டா இப்படித்தான், அவனுக்கு கை இப்படி இருக்கும், கால் இப்படி இருக்கும், பார்க்கக்கூடிய நினைப்பான், கேட்கக்கூடிய நினைப்பான், நடப்பான், ஓடுவான், சாப்பிடுவான், தூங்குவான். இதெல்லாம் அவனோட பண்புகள். அவனுக்கென்ற ஒரு உருவம் இருக்கு, அதான் அவன் தாத். மனிதன் தாத் அவன் உருவம். ஆடு மாடு அதுக்கு ஒரு தாத் இருக்கு. என்ன இப்படி ஒவ்வொன்றுக்கும் எதுக்கெல்லாம் பண்பு இருக்குமோ அதுக்கு தாத் இருக்கும். எனவே வெளியுருவத்தை உடைய ஒவ்வொரு பொருளுக்கும், அதாவது சிஃபாத், வெளியுருவத்தையுடைய ஒவ்வொரு பொருளுக்கும் சிஃபாத் எனப்படும் பண்புகள் இருக்கும். ஒன்றுக்கு உருவம் ஒன்று இருக்கேன், அதுக்கு பண்பு இருக்கும். அதே மாதிரி பண்புகளை உடைய ஒவ்வொரு பொருளுக்கும் தாத் எனும் வெளியுருவம் இருக்கு. இது பகுத்தறிவித்துக் கொள்ள விஷயம். ஒவ்வொன்றுக்கும் தாத்தும் இருக்கு, சிஃபாத்தும் இருக்கு. எனவே அல்லாஹுக்கு சிஃபாத்துகள் உள்ளன, எனவே அவனுக்கு தாத்தும் உண்டு. எனினும் பௌதிக நியதிகளுக்கு அப்பாற்பட்ட அவனது தாத்தை பௌதிக நியதிகளுக்கு உட்பட்ட மனிதனால் உணரவோ கற்பனை பண்ணவோ முடியுமா? இல்ல சார். நாக்கள் சவுத் போன மாதிரி முடியாதுதானே? உஷாராய்க்கணும். முடியாது சார். முடியாது சார். எனவே பௌதிக விதிகளால் வரம்பிடப்பட்ட ஒன்று, அதாவது பௌதிக நியதி. நான் இப்ப சொன்னேன் உங்களுக்கு, இந்த போன்ல இருக்கிறது தான் போன் தரும் என்றெல்லாம் உதாரணம் சொன்னேன். அப்படித்தான் எங்களுக்கு எங்கட மூளையில் இருக்கிறது தான் எங்களுக்கு தெரியும், அதுக்கு அப்பால் எங்களுக்கு தெரியாது. எனவே நாங்க ஒரு சிஸ்டத்துக்குள்ளுக்கு இருக்கிறவங்க, இது சிஸ்டத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு விஷயம். நாங்க சிஸ்டத்துக்குள்ளுக்கு இருந்தோண்டு சிஸ்டத்துக்கு வெளியில இருக்கிறோண்டு யோசிக்கல. எனவே அல்லாஹுடைய தாத்து பத்தி எங்களுக்கு யோசிக்கல. பௌதிக விதிகளால் வரம்பிடப்பட்ட ஒன்று அதன் எல்லைக்கு வெளியே செல்வதால் அழிவையே தேடிக்கொள்ளும். எப்படி என்றால், உதாரணம், மீனுக்கு நிலத்தில் வாழ முடியாது, நிலத்தில் வாழும் உயிரினத்துக்கு நீரில் வாழ முடியாது. இப்படித்தான். அப்ப மீனுக்கு நீர் தான் அது உலகம். நீருக்கு வெளியில வந்தா மீன் உயிர் வாழுமா?
வந்த நிமிஷம் இதே துடிச்சு கொண்டு இருக்கும். கொஞ்ச நேரத்துல உயிர் பறி வைத்து. அதே மாதிரி நிலத்துல வாழ்ற எல்லாத்துக்கும் ஒரு யானையை கொண்டு கடல்ல போட்டா வாழுமா? வாழாது. அதே மாதிரி தான் எங்கட அறிவு. நாங்க ஒரு எல்லைக்குள்ள இருக்கிறவங்க அதுக்கு அப்பால் யோசிக்க போனா அப்செட் ஆயிடும். ஓம் சார். அதுக்கு அப்பாலிக்கிற ஒரு விஷயத்த போட்டு யோசிக்க போனா ஆய்வு செய்ய போனா அப்செட் ஆயிரும். இல்லாட்டி வேற கேஸ்ல கொண்டு விட்டுரும். மனநோயாளியா போய்த்துருவார். நல்லா பாதுகாக்கணும். எனவே நிலத்தில் மீனுக்கு நிலத்தில் வாழ முடியாது, நிலத்தில் வாழ மீனுக்கு நீரில் வாழ முடியாது. அவ்வாறே பௌதிக விதியால வரம்பிடப்பட்ட மனித அறிவால் பௌதிக விதிக்கு அப்பாற்பட்ட அல்லாஹுடைய தாத்தை அறிய முடியாது. அது நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு போனா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தரணும். அந்த சொர்க்கத்துக்கு போனா அல்லாஹ் நாங்க நேரடியா பார்ப்போம். அப்ப எங்களுக்கு விளங்கும் அல்லாஹ் எப்படியானவன்னு சொல்லி. எனவே அந்த தாத்தை இப்போது எங்களால் அறிய முடியாது. மனிதன் அவனது வரம்பை மீறி செயற்பாடுவானாயின் அழிவையை தேடிக்கொள்ளும். என்ன ஒன்று வழி கெட்டு பேதுருவான், இல்லாட்டி அல்லாட விஷயத்தை விளங்காம குர்ஆன் சொன்னாவ வேற மாதிரி விளங்கிடுவான், இல்லாட்டி அப்செட் ஆகி பெய்துருவான் மனநோயாளியாகி. எனவே இது சிக்கல். எனவே அவன் அழிவைத்தான் தேடிக்கொள்வான். எனவே தாத்து சிஃபாத் என்ற என்ன என்றதை விளங்கிக் கொள்ளணும். அப்போ இதுல விளங்க வேண்டிய விஷயம் என்னண்டா, முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் தாத்தண்டா என்ன, சிஃபாத் என்ற. தாத்தண்டா வெளியுருவம், சிஃபாத் என்ற பண்பு. ஒன்றுக்கு தாத்திரிக்கின்ற சிஃபாத் இருக்கும், சிஃபாத் இருக்கின்ற தாத்திரிக்கும். இதுதான் இதுல தியரி. ரெண்டாவது விஷயம், மனிதனால இதை அறிய இயலாது. அல்லாஹுடைய தாத்தை பிடிக்கும் என்பது மனிதனால் அறிய இயலாது. இதை விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது, எனவேதான் இஸ்லாம் அல்லாஹுவின் தாத்தை பற்றி சிந்திப்பதை தடுத்து அவனது படைப்புகளை பற்றி சிந்திக்க தூண்டுகின்றது. ஏன்? அவனது தாத்தை சிந்திக்க இயலாது, எங்களால் இயலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அல்லாஹ்வின் படைப்புகள் பற்றி சிந்தியுங்கள், அவனது தாத்தை பற்றி சிந்திக்க வேண்டாம். அதாவது அல்லாஹ் எப்படி இருப்பான், இப்படி இருப்பானா, அப்படி இருப்பான்னு சொல்லி அதை யோசிக்காம அல்லாஹ் படைச்ச படைப்பை பார்த்து அதை பத்தி யோசிங்க. அதை யோசிச்சு அல்லாஹ் அப்ப எப்படி அறிவுள்ளவன் ஆயிப்பான், அல்லாஹ் எப்படி சக்தி உள்ள நினைப்பான் என்று யோசிங்க. வானம் இப்படி இருக்கே, இப்படியான ஒன்றை படைச்சவன் அவன் எப்படி சக்தி உள்ள நினைப்பான், இப்படி யோசிக்கும். அதான் தாத்தை பத்தி யோசிக்காம படைப்பை பார்த்து யோசிக்குது. அதான் ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. சரியா? ஹதீஸ். எனவே அல்லாஹுவின் தாத்தை பற்றி சிந்தித்ததனாலேயே சில மனிதர்கள் அல்லாஹ் உருவம் கற்பித்தனர். இன்னும் சிலர் அவனது இருப்பே மறுத்தான். அல்லாஹ் இல்லை என்று சொன்னான் கொஞ்சம் பேர், இதை போட்டு ஆய்வு செய்ய போய். அதான் நான் படித்தேன், மனிதன் அழிவை தேடிக்கொள்வான் என்று சொல்லி. இன்னும் கொஞ்சம் பேர் அல்லாஹ் இப்படித்தான் நிற்பான் என்று சொல்லி உருவம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணான். சிலைகளை மாதிரி, போட்டோஸ் மாதிரி வடிவம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணான். எனவே அல்லாஹுடைய தாத் சிஃபாத் என்ற விஷயத்துல நாங்க தெளிவான விளக்கத்தோட அறிவோட இருக்கணும். இது விளங்கிட்டவங்களுக்கு தாத் என்ற என்னன்னு சொல்லி இதுல பெருசா இல்லை, இதான் விஷயம். இவ்வளவுதான். ஓ சார் விளங்கிட்டேன். சரி, அப்ப மூணாவது விஷயம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாத்தை பத்தி யோசிக்காம படைப்பை பத்தி யோசிங்கன்னு சொல்லி எங்களை தூண்டிருக்கிறாங்க. மூணாவது விஷயம். அடுத்தது, யாரு இப்படி உருவம் கற்பிக்க செய்ய போனாங்களோ இவங்க வழிகட்டு போய்த்தாங்க, அல்லாஹ் இருக்கிறதே மறுத்தாங்க, உருவம் கற்பித்தாங்க. 4 விஷயம் இதுல இந்த பாடத்துக்குள்ள இருக்கு. 4 பாயிண்ட் இந்த பாடத்துக்குள்ள இருக்கு. அப்ப குயிக்கா சொல்லணுமா? சொல்லுங்க அப்போ, தாத்தண்ட என்ன? சரி, இந்த பாடத்துக்குள்ள படிச்ச விஷயங்களை ஒரு ஆள் சொல்லுங்க. இந்த பாடத்துக்குள்ள நாங்க படிச்ச விஷயங்கள் ஒரு ஆள் சொல்லுவோம். தாத் என்ற பாடத்துக்குள்ள நீங்க விளங்கினத்தை சொல்லுவோம். பிழையோ சரியோ பிரச்சனை இல்லை. நீங்க விளங்கினத்தை இப்ப உங்களோட மைண்ட்ல நான் இதான் விஷயம் அதை நீங்க சொல்லுவோம். பிழையானா நான் அதை திருத்துவேன், அது பிரச்சனை. தாத் என்பது ஒன்று. தாத் என்பது அல்லாஹ்வுக்குரியது. அது அல்லாட ஒரு வெளி உருவத்தை காட்டும். அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, வெளி உருவமிக்கிற ஒவ்வொன்றுக்கும் சிஃபத் இருக்கும். ரைட். அதாவது அது பொதுவான தியரி. வெளியுருவம் ஒன்று இருக்கின்ற அதுக்கு சிவத்திரிக்கும், சிவத்திரிக்கின்ற தாத்திரிக்கும். பண்பு இருந்தா வெளியுருவமிக்கும், வெளியுருவம் இருந்தா பண்பிரிக்கும். இது பொதுவான ஒரு விஷயம்.
இதை சொல்லி போட்டு தான் அல்லாஹ்வுடைய விஷயத்துக்கு வரும். எனவே அல்லாஹ்வுக்கு சிஃபாத் இருக்கு. எனவே அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கும்? அல்லாஹ் இருக்கும். தாத்தும் இருக்கும். சரி, அங்கால சொல்லும். கிளாஸ் எத்தனை மணி முடியும் என்று கேட்டுக்கிறீர்கள். இந்த கேள்வியை பார்த்தா நாங்கள் முடிக்கலாம். அடுத்த கேள்வி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இந்த கேள்வியை 3வது கேள்வியை பார்த்தா முடிச்சுட்டா சரி. சரி, குயிக்கா சொல்லும். பௌதிக நியதிகளுக்கு உட்பட்ட மனிதர்களால அல்லாஹ் அந்த பௌதிக நியதிகளுக்கு அப்பாற்பட்ட அல்லாஹ்வின் தாத்தை பற்றியவர்களால அந்த சிந்திக்க முடியாது. ம். எனவே மனிதன் அப்படி அல்லாஹ் சிந்திச்சாங்கன்னு சொன்னா ஐயே ம் வரம்பற்ற நிலையில போவாங்க. ம் வேற நான் சொல்லலாம் சார் ஃபுல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பத்தி ஒரு விளக்கம் ஒன்று சொன்னாங்க. என்ன ஹதீஸ் சொல்லுங்க. நீங்க அல்லாஹ்வின் படைப்புகளை பற்றி தாத்தை சிந்திங்க. பற்றி சிந்திக்காம தாத்தை வேண்டாம் அல்லாஹ்வோட படைப்பை பற்றி சிந்திக்க சொல்லி. ரைட். அப்போ அந்த ஹதீஸை அமைச்சு கொள்ளும். அப்போ நாங்கள் அஸ்மா வசிஃபாத், இந்த தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் என்ற பாடத்துக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஒரு சாப்டர் தான் இந்த தாத்து சிஃபாத்ன்றது. எனவே அந்த பாடம் ஃபுல்லாக பார்த்துட்டு இப்போ கேள்வியை பாருங்க. பின்வரும் கூற்றுக்களை அது விளங்கிட்டே அனுப்ப ஏதும் அதில் விளங்காத எதுவும் இருந்தா சொல்லும். கேள்வியை பார்ப்போமா? விளங்கிட்டு சார். ஓகே. சரி சரி. பின்வரும் கூற்றுக்களை கருதுக என்று போட்டிக்கிறாங்க. இப்ப கேள்வியை பார்ப்போம். மேலுள்ளவற்றுள் அல்லாஹ்வின் தாத்து பற்றி இஸ்லாம் குறிப்பிட்டுள்ள சரியான விளக்கங்களை உள்ளடக்கியவிடையே தெரிவு செய்க. இப்ப இந்த கேள்வியை பார்க்க முதல் சில நேரம் உங்களுக்கு அல்லாஹ்வோட தாத்தை பத்தி தெரியாம இருந்திருக்கலாம். இப்ப பார்த்துட்டோம், அதாவது அந்த டொபிக்கை பார்த்துட்டோம் என்ன விஷயம் என்று சொல்லி. எனவே இப்போ உங்களுக்கு தெரியும். எனவே எல்லாரும் ஆன்சர் சொல்லணும். ரைட், இப்ப சொல்லுங்க. முதலாவது ஏ கூற்றை பார்ப்போம். இப்ப கேள்வியை நல்லா பார்த்துக்கணும். அல்லாஹ்வுடைய தாத்து பற்றி, தாத்து எல்லாத்துக்கும் இருக்கு. அதான் சொன்னோம், என்னோட போனுக்கும் தாத்து இருக்கு, உங்களுக்கும் ஒரு தாத்து இருக்கு, எனக்கும் தாத்து இருக்கு. தாத்துன்ற ஒரு உருவம் வெளியில விளங்குறது. இப்ப எங்க கேட்டீங்க? அல்லாஹ்வுடைய தாத்து பற்றி இஸ்லாம் குறிப்பிட்டுள்ள சரியான விளக்கங்களை தான் கேட்டீங்க. அப்போ முதலாவது ஏ, பண்புகளை உடைய பொருட்களுக்கு வெளியுருவம் உண்டு என்பது மனிதனால் புரிந்து கொள்ளப்படத்தக்கவே ஆகும். சரியா இல்லையா? இல்ல. இந்த கூற்று முதலாவது பார்க்கணும். கூற்று சரியா இல்லையா? கூற்று சரியா இல்லையா அது சொல்லுவாங்க. பண்புகளை உடைய பொருட்களுக்கு சரி சார். வெளியுருவம் உண்டு சரி சார். என்பது மனிதனால் புரிந்து கொள்ளும். கூற்று சரி, விஷயம் சரியானே. என்ன பண்புகள் இருந்தா வெளியுருவமைக்கும், வெளியுருவம் இருந்தா பண்பு இருக்கும். அதான் நான் படிச்சுக்கிறோம். சரி, இப்ப அடுத்தது யோசிப்போம். அல்லாஹ்வுடைய தாத்து பத்தி இந்த பாயிண்ட் பேசுதா? இல்ல சார். இல்ல. இல்ல. அப்ப ஆன்சர் வருமா? அது இல்ல வராது. அல்லாஹ்வுடைய தாத்தை பத்தி தான் இது கேள்வி கேள்வி கேட்டுக்கிறான். எனவே இது பிழை. அல்லாஹ்வுடைய தாத்தை பத்தி பேசல, எனவே பிழை. இதுல பாருங்க 5 கூட்டுகள் தந்துக்கிறான் ABCDன்னு சொல்லி. இங்க 3 கூட்டுகள் தான் ஆன்சர்ல வருது. எனவே 2 பிழையாக போகுது, 3 சரியாக போகுது. அப்போ 1 பிழையை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப எங்களுக்கு சுவரா விளங்கிட்டு இப்ப ஏ ஆன்சர் வராது. அப்படித்தானே? ஏ பிழைன்னு சுவர் பண்ணி சொல்லிட்டேமே. எனவே ஏ ஆன்சர் வராது. அப்ப முதலாவதுல ஏ இருக்கு, ஆன்சர் வருமா? முதலாவது பிழை. ரெண்டாவதுல ஏ இருக்கு, ஆன்சர் வருமா? வராது. மூணாவதுல ஏ இருக்கு, ஆன்சர் வருமா? வராது. பாருங்க, ஒரே ஒரு கூட்ட பார்த்துட்டு 3 ஆன்சரை பிழை ஆகிட்டோம். இப்ப 2 தெரிவு தானே எங்களுக்கு. இது 2ல ஆன்சர் கண்டுபிடிச்சா சரி. அப்ப ஏ கூட்டு சரியான விளக்கத்தை சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தாத்தை பத்தி பேசியிருக்கின்றது எங்களுக்கு கேள்வி. எனவே இது அல்லாஹ்வுடைய தாத்தை பத்தி ஒன்று சொல்லல, பொதுவா தாத்தண்டா என்னன்னு சொல்லி. எனவே ஏ பிழை. ரெண்டாவது பி பாருங்க. அல்லாஹுக்கு தாத்தும் சிஃபத்துக்களும் உள்ளதாக அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. சரியா இல்லையா? சரி. சவுண்ட் போதா? சரி.
சரி எல்லாரும் தான் இப்ப படிச்சு பார்த்து எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வந்திருக்கிறோம். அப்ப சத்தமா எல்லாரும் சொல்லணும் மைக் ஒன் பண்ணி. சரியா இல்லையா? பி சரி சரி சார் சார் சரி சரி. சார் ஏன் அல்லாஹ்க்கு தாத் இருக்கு, சிஃபாத் இருக்குன்றத குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, எல்லாம் சொல்லுது. எனவே குர்ஆன் குறிப்பிடுறது சரி. அப்ப கூற்றும் சரி. இது அல்லாஹ்ட தாத்தை பத்தி பேசுதா? ஓ சார். எனவே ஓ விஷயமும் சரி. எனவே பி சுவரா ஆன்சர் வரும். அப்ப எங்களுக்கு முதலாவது ரெண்டாவது மூணாவது பார்க்க தேவையில்ல. ரெண்டாவது பிள்ளைண்டு முடிவு பண்ணியாச்சு நாங்க. இப்ப நாலாவதையும் அஞ்சாவதையும் பார்ப்போம். ரெண்டுலையும் பி வந்திருக்கு. எனவே ரெண்டு ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு. அப்ப நாங்க ஒன்றை சாய்ஸ் பண்ண இயலாது. அடுத்த பார்ப்போம். சி பௌதீக நியதிகளுக்கு அப்பாற்பட்ட அல்லாஹ்வின் தாத்தை மனிதனால் உணரவோ கற்பனை செய்யவோ முடியாது. இந்த கூற்று சரியா பிழையா? சரி சரி. கூற்று சரி. பௌதிக நியதிகளுக்கு அப்பாற்பட்ட அல்லாஹ்வுடைய தாத்தை மனிதனால் அதாவது எங்களால உணர்வோ கற்பனை செய்யவோ இயலாது. எனவே கூற்றும் சரி. அடுத்தது பார்க்கணும் அல்லாஹ்வுடைய தாத். எனவே அல்லாஹ்வுடைய தாத்தை பத்தி இது பேசுதா? ஓ சார். ஓ எனவே ஆன்சர் வருமா? வரும். சியும் ஆன்சர் வரும். அப்ப சி சுவரா வரும் என்று தெரியும். நாலாவதுல சி சுவரா வந்திருக்கு. எனவே நாலாவது ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு. அங்கே அஞ்சாவதுல சி இருக்கா? இல்ல. இல்ல சி இல்ல. சி சுவரா ஆன்சர் வரத்தானே வேணும். ஓ சார். எனவே அஞ்சாவதுல சி இல்லைண்டா அஞ்சாவது சரியா வருமா? வராது. இல்ல எனவே அஞ்சாவது பில நாலாவதான் ஆன்சர். பாருங்க கேள்வியே பார்க்கல ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. கேள்வியே பார்க்கல ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. சரி, அடுத்தையும் பார்ப்போம். டி அல்லாஹ்வின் தாத் பற்றி சிந்திப்பதை தவிர்த்து அவனது பிரபஞ்ச படைப்புகள் பற்றி சிந்திக்க இஸ்லாம் மனிதனை தூண்டுகிறது. நல்லா பாருங்க, அல்லாஹ்வின் தாத்து பற்றி சிந்திப்பதை தவிர்த்து அவனது பிரபஞ்ச படைப்புகள் பற்றி சிந்திக்க இஸ்லாம் மனிதனை தூண்டுகிறது. இது சரியா பிழையா? சரி சார் சரி சார். சரி, கூற்று சரி. இது அல்லாஹ்வுடைய தாத்தை பத்தி பேசுதா? ஓ சார். அதுவும் சரி. கூற்றும் சரி, ஆன்சருக்கும் சரி. ஏன் அல்லாஹ்வுடைய தாத்தை பத்தி தான் பேசு. எனவே டியும் சுவரா ஆன்சர் வரும். அப்ப நாலாவது தான் நான் ஆன்சர் செலக்ட் பண்ணேன். டி இருக்கு பாருங்க. ஓகே, அடுத்த பாருங்க. இ ஏன் இது ஹதீஸ்ல நாங்க இப்ப படிச்ச விஷயம், நபி அவங்க சொன்ன விஷயம், அப்படித்தானே? அடுத்தது இ அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்பதற்கு மேலதிக விளக்கங்கள் கூறுவதை அதனை கற்பனை செய்வதை இஸ்லாமிய அறிஞர்கள் அனுமதித்துள்ளனர். கூற்று சரியா பிழையா? இல்ல சார் கூற்றே பிழை. ஏன்? இஸ்லாமிய அறிஞர்கள் பாருங்க, அல்லாஹ் அரசியல் இருக்கிறான் என்பதற்கு மேலதிக விளக்கங்கள் கூறுறது, அதனை கற்பனை செய்தது, இதை இஸ்லாமிய அறிஞர்கள் அனுமதிச்சுக்கிறாங்களா? இல்ல. இல்ல. எனவே இங்க அனுமதித்துள்ளார்கள் என்று வந்திக்கு, அனுமதித்துள்ளனர். பிழை. கூற்றே பிழைண்டா இனி அங்கால ஆன்சர் பிழை தான். அங்கால கூற்றே பிழைண்டா இனி என்னத்தை பார்க்க. எனவே இ சுவரா பிழை. அப்ப அஞ்சாவதுல பாருங்க இ வந்திருக்கு. எனவே அஞ்சாவது பிழை. அதை ஆல்ரெடி நாங்கள் முடிவு செஞ்சிட்டோம். எனவே பி சி டி நாலாவது ஆன்சர் தான் சரியான ஆன்சர். பி சி டி. கிளியர் அந்த கேள்வி? உங்களுக்கு பார்த்த விஷயங்கள் எல்லாம் ரைட். பெரிய ஒரு சாப்டர் பார்த்துக்கிறோம், 3 கேள்வி பார்த்துக்கிறோம். ஆனா மிக விரிவாக விசாலமா தெளிவாக படிச்சுக்கிறோம். இப்போ டைம் முடிஞ்சதால ஷால்லா இதோட இன்றைக்கு முடிஞ்சு விட்டு அடுத்த கிளாஸ்ல அடுத்தடுத்த கேள்வி பார்ப்போம். யாஃபமிக்கணும், பாடத்தை மறந்து போயின்னு வரல அடுத்த கிளாஸு. அப்போ அடுத்த கிளாஸுக்கு வரும்போது நீங்க என்ன செய்யணும்? தந்த கேள்விகள் எல்லாம் செஞ்சு முடிச்சு பாடத்தை மீட்டல் செஞ்சு கொண்டு வரணும். சரியா? சார் இது பாஸ் பேப்பர். சரி சார் இதெல்லாம் பாஸ் பேப்பர் கேள்வி. ஸ்டார்ட்லேயே சொன்னேன், 2024 35 கேள்வி. இது எந்தெந்த எத்தனாவது மாநில எத்தனாவது கேள்வின்றது கேள்வி பக்கத்துலேயே போட்டிக்கு மேலே நீங்க பார்க்கலாம். சரி, அப்ப இன்றைய படிச்சதுல ஏதும் டவுட் இருந்தா அல்லது இந்த கேள்விக்குள்ள பார்த்த விஷயத்துல ஏதும் உங்களுக்கு டவுட் இருந்தா தாராளமாக நீங்க கேட்கலாம்.
டைம் போகிறத பற்றி யோசிக்க தேவை. ஏதும் இருந்தால் டவுட் இருந்தால் கேளும். அப்ப எல்லாருக்கும் ஃபுல் கிளியர், திருப்தி படிச்சது அப்படியா? ஓம் சார். ஓம் சார். ஆம் சார். ஓகே. அப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் நாங்கள் அடுத்தடுத்த கேள்வியை சந்திப்போம். அடுத்தடுத்த கேள்வியில் பார்ப்போம். அடுத்த கிளாஸில் சந்திப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் ஓகே. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.